வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு வாசக நட்புகளை வரவேற்கிறேன். விஸ்வதாரா அத்தியாயம் 1. வருடம் 2014. விஸ்வா அறையில் அமர்ந்திருக்க அவன் அருகில் வந்து அமர்ந்தார் கோமதி. எனக்கு உன் மனசு புரியுது விஸ்வா. சட்டுன்னு உன் அப்பா இப்படி சொல்வார்னு நானே எதிர்பார்க்கல. ஆனா நடந்தது நல்ல விஷயம்தானே. பாலா அழகோ அழகு. உனக்கும் அவளுக்கும் ஜோடி பொருத்தும் பிரமாதம். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாகிடும். எதையும் யோசிக்காம எழுந்து ரூம் உள்ள போடா. விஸ்வா தாயின் அறிவுரை கேட்டு அறைக்குள் வர அழுது கொண்டிருந்தவள் அவனை கண்டதும் பதறி எழுந்து நின்றாள். ஹே, உட்காரு. ஒன்றும் இல்லை, பயப்படாத. நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். எனக்கு புரியுது. அந்த பையன்தான் மாப்பிள்ளன்னு நீ நிறைய கனவுல இருந்திருப்ப. இப்போ அந்த இடத்துல என்னை வைக்கிறது கஷ்டம்தான். எனக்கும் இந்த கல்யாணம் விரும்பியெல்லாம் நடக்கல. ஸோ எனக்கும் இதில் வருத்தம் தான். இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. அப்பா அம்மாவுக்கு சம்மதம், அதான் அவருக்கு சரின்னு சொன்னேன். எனக்கு எந்த விருப்பமும் ஆசையும் அவர் மேலே இருந்ததில்லை. சொல்லிய வாரே அவள் அழ. சரி, அழாத, தூங்கு, வா. பாலா இன்னும் நம்பாத பார்வை பார்க்க, அட நம்புமா, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். தேங்க்ஸ். காலையில் பாலா எழுந்து பார்க்க அருகில் அவளுக்கு முதுகு காட்டி உறங்கிக் கொண்டிருந்தான் விஸ்வா. மெல்ல சத்தமின்றி எழுந்தவள் உடைகளை எடுத்துக்கொண்டு குளித்துவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றிருந்தாள். குளித்து வந்தவளின் கண்கள் கணவனை அறையில் தேட அவன் இல்லை. பதட்டமாக அறைக்குள் வந்தவன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றிருந்தான். குளித்து வந்தவன் அவசரமாக கிளம்ப, எங்க போறீங்க, ஏன் இந்த பதட்டம்? பாலா கேட்கவும், அதான் பதட்டமா கிளம்புறேன்னு தெரியுது தானே, அப்புறம் என்ன கேள்வி? போய் அம்மா வர சொல்லு. கோமதி அறைக்குள் வர அதற்குள் உடைமாற்றி இருந்தவன், அம்மா, ஊட்டி கிளம்பிட்டு இருக்கேன், கொஞ்சம் பிரஷ் டவல் எல்லாம் எடுத்து வைங்க. கண்ணா, இப்போ அவசியம் போகணுமாடா? அம்மா, கல்யாணம் எதிர்பாராம நடந்தது. இது முன்னையே பிளான் பண்ணது. டீல் ஓகே ஆகிட்டா என் தொழிலுக்கு அது இன்னொரு மைல்கல். பாலாவை கூப்பிட்டு போ விஸ்வா. அவளும் உன்னோட ஊட்டி வந்தா அவன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். கூடவே உங்களுக்குள்ள புரிதலும் வரும். முடியாது. கண்ணா, என்னப்பா? உங்களுக்கு சொன்னா புரியாது. என்னை விடுங்க, நான் கிளம்பணும். ட்ரெஸ் எடுத்து வைங்க. விஸ்வா சொல்ல கோமதி கொடுத்ததையெல்லாம் பாலா அவனுக்கு என்று பெட்டியில் அடுக்கினாள். விஸ்வா கிளம்பும் போதும் சரி, கிளம்பிய பின் கோமதியிடம் விடைபெறும் போதும் சரி, அவளின் கண்களை விஸ்வா காணவே இல்லை. அவளிடம் எதையும் கூறவும் இல்லை. பாலதர்ஷினி அவள் வீட்டின் ஒரே பெண். உணவகம் நடத்தும் பெற்றோருக்கு ஒரே மகள். சீரும் சிறப்புமாக வளர்ந்து கல்லூரியில் வணிக பாடத்தில் இளங்கலை பட்டமும் பெற்றிருக்கிறாள். மேற்கொண்டு படிக்க அனுமதி இல்லாது போக கல்லூரி முடிந்ததும் 2 வருடம் தாய் தந்தையுடன் உணவக வேலையில் உதவியாக இருந்தாள். பின் மாப்பிள்ளை பார்த்து மனமுடித்து வைத்துவிட எண்ணி பெற்றவர்கள் மாப்பிள்ளை பார்க்க செல்வம் என்ற வரன் வர திருமண நிச்சயமும் செய்திருந்தனர். செல்வத்திற்கு பாலாவை பிடிக்காமல் எல்லாம் இல்லை. ஆனால் அவன் வேறு ஒரு பெண்ணுடன் காதலில் இருந்தான். பெண் பார்க்கவும் நிச்சயம் அப்போதும் அவனுக்கு வேலை இருப்பதாக கூறி தவிர்த்த செல்வத்தின் பெற்றோர் திருமணம் நெருங்க நெருங்க ஒருவித பயத்தில் இருந்தனர். சரியாய் மாப்பிள்ளை அழைப்பு முடிந்து மண்டபம் வந்தவன் கடிதத்தில் அவனின் நிலையை கூறி பாலாவிடம் மன்னிப்பை வேண்டிக் கொண்டவன் காதலியோடு வாழ சென்றிருந்தான். பெண் அழைப்பு முடிந்து மண்டபம் வந்தவள் இந்த செய்தியை கேட்டு தகப்பனின் முன் நிற்க அங்கே அவரோடு நின்றிருந்தனர் விஸ்வாவின் பெற்றோரான சங்கரனும் கோமதியும். நண்பனுக்கு ஆறுதல் சொல்லி தன் மகனை தருவதாக கூறி சங்கரன் சொல்ல கோமதி பாலாவின் கண்ணீர் துடைத்து விட்டார். அவசரமாக அப்பா அழைக்கிறார் என்று வந்த மகனை அவர் மணப்பந்தலில் அமர வைக்க அவன் சபையில் அனைவரின் முன்னும் மறுக்க சங்கரன் தீர்க்கமாக பார்த்த பார்வையில் அவருக்கு கட்டுப்பட்டு எதுவும் பேசாது அமர்ந்தவன் தாலியை பாலாவின் கழுத்தில் கட்டியிருந்தான். அதன் பின் நடந்த சில சடங்குக்கு பின் இல்லம் வந்திருந்தனர். விஸ்வா அவன் அறைக்குள் செல்லாது பெற்றோரின் அறைக்குள் சென்று அமர்ந்திருந்தான். அங்கே வந்த சங்கரன் தலையை கைகளில் தாங்கி அமர்ந்திருக்கும் மகனின் அருகில் அமர்ந்தார். பாலதர்ஷினி நல்ல பொண்ணு, பிகாம் பண்ணியிருக்கா, ஒரே பொண்ணு. முக்கியமா என் நண்பனோட மக. நேர்மையா சொந்த உழைப்புல முன்னேறினவன். அவன் வளர்ப்பு தப்பா போகாது. அவ அப்பா சொன்னதும் உனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கா. என் நண்பன் என் மேல நம்பிக்கை வச்சுதான் அவன் பொண்ணை கொடுத்துருக்கான். நான் உன்னை நம்பிதான் பொண்ணை எடுத்திருக்கேன். பாலா இனி உன் பொறுப்பு, புரியுதா? புரியலப்பா. எல்லாத்துலேயும் என் விருப்பம் கேட்குற நீங்க
என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய முடிவை எடுத்து அதுல எனக்கு விருப்பமான்னு கூட கேட்காம விட்டுட்டீங்களே ஏன்? விஸ்வா, பாலா உன் மனைவியா வர எல்லா தகுதியும் உள்ள பொண்ணுப்பா. அவளுக்கு என்ன குறை? அவளை பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தங்கமான பொண்ணு. அவளுக்கு அதிர்ந்து கூட பேச தெரியாது விஸ்வா. அவளுக்கு குறை இல்லப்பா. என் மனசு, என் விருப்பம். என் மனசுல ஒருத்தி இருக்காளே, நாளைக்கு அவளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? அவளை நெஞ்சில வச்சுக்கிட்டு இவளோட எப்படி வாழ்வேன்? வேண்டாம்னு நான் சொல்லியும் என்னை பேச விடலையே நீங்க. என்னால இந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியாது. விஸ்வா, இன்னொரு முறை உன் வாயில முடியாதுன்னு வார்த்தை வரக்கூடாது. உன் காதலை எங்களுக்கு சொல்லாம விட்டது உன் தப்பு. உன் விருப்பத்தை கேட்காத அம்மா அப்பா இல்லையே நாங்க. ஏன் சொல்லாம விட்ட? இப்ப நீ யாருக்கோ காதலன் இல்ல, பாலாவோட புருஷன். அத மனசுல வை. விரும்புற எல்லாமே கிடைக்காது விஸ்வா. உனக்கு கிடைச்சத விரும்பு. அது உனக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. நம்ம குடும்பத்துக்காக உன் காதலை இழக்கலாம், தப்பில்ல. யோசி, ரெஸ்ட் எடு. ப்ளீஸ்ப்பா. அப்பா, மன்னிச்சிடு விஸ்வா. இதுல என்னால எதுவும் செய்ய முடியாது. பாலா தான் உன் மனைவி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. மனச கல்யாண வாழ்க்கைக்கு தயார் செய்துக்க. இரவு தாய் வந்து பேசி அறைக்குள் நுழைந்த அவனுக்குள் மனசோர்வு. மனைவி என வந்தவளை உறங்க சொன்னவன் இரவெல்லாம் உறக்கமின்றி தனியாக அமர்ந்திருந்தான். ஆனால் பாலா கணவனின் பாதுகாப்பு கொடுத்த நிம்மதியில் உறங்கியிருந்தாள். உடற்சோர்வு அழுத்த உறங்கியவன் காலையில் எழும்போதே தலையில் விழுந்தது இடி. அவனின் காதலிதான் அழைத்து அழுதிருந்தாள். வீட்டை விட்டு வெளியேறி விட்டதாக கூற இவனுக்குள் பயம் பிடித்து கொண்டது. அவசரமாக காதலியின் நினைவில் கிளம்பியவனுக்கு எதிரில் அமைதியாய் கணவனின் கண்களையே பார்த்து கொண்டு தன்னவன் விடைபெறும் முன் தன்னிடம் எதுவும் சொல்வான் என்று காத்திருந்தவளை அவன் கண்களோ தழுவவே இல்லை. அவன்தான் இதை விருப்பமில்லாத திருமணம் என்று சொன்னானே, அதை மறந்து போய்விட்டாள் போல. அவன் வாசல் தாண்டி காரில் அமர்ந்து வண்டி கண்மறையும் வரை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். கோமதி அழைக்கவும் அவரின் முன் வந்து நின்றவளை, உட்காரு பாலா. இல்லாத இருக்கட்டும். உட்காருமா, மரியாதை மனசுல இருக்கட்டும். பாலா மெல்ல தயங்கி அமர அவளுக்கு காஃபி கலந்து கொடுத்தவர் அவளோடு அவருக்கும் ஒரு கப்பை எடுத்து கொண்டு வந்து அருகில் அமர்ந்தார். விஸ்வா எங்களுக்கு ஒரே பையன். நான் செல்லம் கொடுத்தா உன் மாமா மிரட்டி வைப்பார். ஆனா எல்லா கஷ்ட நஷ்டமும் தெரிஞ்சவன். ரொம்ப பொறுப்புள்ள பையன். அவன் எதை விரும்பினாலும் எங்க கிட்ட சொல்லி எங்க சம்மதமும் வாங்கிட்டு தான் செய்வான். உன் மாமா இருக்கிற கடைகளை கவனின்னு சொன்னா கட்டடம் தான் கட்டுவேன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கான். அவன் விருப்பம் அதான் சொல்லி அவரும் விட்டுட்டார். விஸ்வதாரா அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பேர். எப்பவும் அங்கதான் இருப்பான். நேரங்காலம் இல்லாத உழைப்புல ஊருக்குள்ள நல்ல பேர் அவனுக்கு. ஊட்டியில சொகுசு வீடு கட்டித்தர கான்ட்ராக்ட். ஒரே மாதிரி 12 வீடு. கேடட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரே இடத்துல 12 வீடு ஒரே போல கட்டணும். அதுக்கு தான் அலையிறான் இப்படி. தொழில் வளர வேண்டாமா? அதான் காலையில எதுவும் பேசாம சாப்பிடாம ஓடிட்டான். இனிமேல் நீ தான் உன் புருஷனை கவனிக்கணும். என் பையன் இனி உன் பொறுப்பு. எதையும் சொல்லாம சட்டுன்னு நடந்த கல்யாணம் இல்லையா? கொஞ்சம் அதிர்ச்சி. உன்னை போல அவன் மனசும் இன்னும் எதையும் ஏத்துக்கிட்டு இருக்காது. அதான் உன்கிட்ட ஒதுங்கி இருக்கான். பேசி பழகி புரிதல் வந்தா எல்லாம் கொஞ்சம் நாள்ல சரியாகிடும். நீ எதையும் நினைச்சு கலங்காதம்மா. புரியுது அத்தை. என்கிட்ட அவர் எந்த கோபத்தையும் வருத்தத்தையும் காட்டவே இல்லை. தன்மையா தான் பேசினார். பதட்டத்துல இருந்த அவரை நான் தான் கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணிட்டேன். அப்பவும் அவர் என்னை எதுவும் சொல்லலை. கண்டிப்பா எங்களுக்குள்ள எல்லாம் சரியாகிடும், நம்புறேன் அத்தை. சந்தோஷம்மா. காஃபி குடிச்சிட்டு வா, வீட்டை சுத்தி காட்டுறேன். பாலா சரி என்று கூற கோமதி தோட்டத்தை நோக்கி கணவனை காண சென்றார். அத்தியாயம் 2. விஸ்வா ஊட்டி வரவும் அவன் எப்போதும் தங்கும் ஹோட்டலில் அறை எடுத்துக்கொண்டு அவனின் காதலியை காண கிளம்பியிருந்தான். விஸ்வா உணவகம் ஒன்றில் காத்திருக்க அவன் முன்னே கண்ணில் கண்ணீருடன் வந்து அமர்ந்தாள் தாரா. என்னாச்சு தாரா? அக்கா, என் மாமா தம்பி அருளுக்கு என்னை கல்யாணம் பண்ணி தர பேசிட்டு இருக்காங்க. நான் நம்ம காதலை அவகிட்ட சொன்னேன். உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டா. நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். அதில் வீட்டில் பெரிய சண்டை. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. அதான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சரி விடு, இனி அங்கே போக வேண்டாம். நான் உன்னை நல்ல பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா விஸ்வா? தாரா கேட்கவும், என்ன? விஸ்வா அதிர்ந்து விழிக்க, எனக்கு புரியுது விஸ்வா. இன்னும் உனக்கு சாதிக்க சம்பாதிக்க நேரம் தேவைன்னு. ஆனால் என் நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு. அதான். அது இல்லை குட்டிமா, அது
விஸ்வா, என்னை பற்றி உனக்கு தெரியும். இப்போ உன்னை தவிர யாரும் இல்லை. என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கேன். அவளுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். எனக்காக வீட்டில் பேசக்கூடாதா? பேசலாம்மா, ஆனால் இது அதுக்கான நேரம் இல்லை. முதல்ல சாப்பிடுவோம். உனக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த பார்ப்போம், அப்புறம் பேசலாம். சாரி விஸ்வா. சாரி எல்லாம் வேண்டாம். நீ அழாத குட்டிமா, ப்ளீஸ் சாப்பிடு. இருவரும் உணவு உண்டுவிட்டு தாராவின் தோழி வீட்டுக்கு சென்றவர்கள் அவளின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவனின் ஹோட்டல் அறைக்கு வந்து அவளுக்கு என ஒரு அறையை எடுத்து கொடுத்து அவளை ஓய்வு எடுக்க சொல்லிவிட்டு அவனும் அவனின் அறைக்குள் சென்று கண்மூடி அமர்ந்திருந்தான். நேற்றைய அதிர்ச்சியே அவனை உடைத்திருக்க இன்று தாராவின் கண்ணீரோ அவனை நொறுக்கி இருந்தது. தாராதான் அவனின் உயிர், சரிபாதி எல்லாம். விஸ்வதாரா என அவனின் நிறுவனத்திற்கு பெயர் வைத்தபோது சந்தேகத்தில் தாயும் தந்தையும் கேள்வி கேட்க, நண்பர்கள் யார் அந்த பெண் என்று கிண்டல் செய்ய, அவனுக்கு பிடித்த பெயர் என்று கூறி அவர்களை வாயடைத்திருந்தான். ஆனால் அர்த்தம் இவனும் அவனின் உயிர் நண்பன் விஷ்ணுவும் மட்டுமே அறிவார்கள். காதலை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்திருந்த இந்த ஆண்மகன் வேறு என்ன செய்ய முடியும்? அவன் தொழிலில் சொந்தங்கள் முன்னே சாதித்து காட்டி பெயர் பெற்ற பின்பே அவனின் காதலை கூறி திருமணம் என பல கனவில் இருந்தவனுக்கு அப்பாவின் இந்த திடீர் திருமண ஏற்பாடு அதிர்ச்சியிலும் அதிர்ச்சிதான். இனி எதை செய்தாலும் எதையும் மாற்ற முடியாது என்று தோன்ற அப்பாவின் மீதும் அவரின் புதிய நண்பர் என தனக்கு நேற்று புதிதாய் கிடைத்த மாமனாரையும் மனதில் வைத்து இருவரையும் திட்டி தீர்த்து கொண்டான். பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்த மனிதர் நன்றாக தீர விசாரித்த பின்னேதானே திருமண ஏற்பாடு செய்ய வேண்டும். மனதில் வேறு ஒரு பெண்ணை வைத்திருப்பவன் எப்படி ஏற்றுக்கொள்வான் இந்த திருமணத்தை? அவனின் இடத்தில் நான் இருந்து என் பெற்றோரும் வற்புறுத்தி இருந்தால் நானும் இதைத்தான் செய்திருப்பேன். மனம் கூறவும் கண்களின் முன்னே பாலா வந்தாள். நேற்று அவள் கழுத்தில் அவள் தந்தையின் மானம் காக்க வேண்டி அவரின் வற்புறுத்தலால் தானே தாலி கட்டினேன். மறுத்து இருக்க வேண்டும் என்று மனம் இடித்துரைக்க அவன் அப்பாவின் முகம் கண்முன் வர விஸ்வா தலையை உலுக்கி கொண்டான். தாராவிடம் என்னவென்று ஏதென்று எப்படித்தான் சொல்வான் விஸ்வா? தாய் தந்தை இல்லாத அவளுக்கு அவளின் பெரியப்பா குடும்பம்தான் அனைத்தும். அவர்களும் இறந்துவிட பெரியப்பாவின் மகளும் தாராவின் அக்காவான ஜனனிதான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தது. ஆனால் இப்போது அவளின் கொழுந்தன் அருளுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்கிறாள். அதுவும் அவனுக்கு இது 3ஆம் திருமணம். தாரா மறுத்ததால் நன்றி கெட்டவள் என்று தினம் திட்டிக் கொண்டிருந்த அக்கா சத்தமில்லாத திருமண வேலையை தொடங்க தாரா விஸ்வா பற்றி கூறி அக்காவிடம் கெஞ்சியும் எதுவும் பயனில்லாது போனது. படிப்பும் வேலைக்கு செல்லும் தினமும் கொஞ்சம் தைரியம் தர வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாள் தாரா. தோழியின் வீட்டுக்கும் வந்து அக்கா பிரச்சனை செய்ய காதலனை நாடியிருந்தாள் பெண்ணவள். விஸ்வா சோர்ந்து அமர்ந்திருக்க அலைபேசி இசைக்க அழைப்பை எடுத்தான். அவனின் அம்மா அழைத்திருந்தார். ஊட்டிக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டியா கண்ணா? ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? முடிஞ்ச வர வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு வா விஸ்வா. இங்கே கல்யாண சடங்கு மீதம் இருக்கு. நீ என்ன மறுத்தாலும் உன் அப்பா விடமாட்டார். ஏன் விட்டேன்னு இங்கே ஒரே சத்தம். கண்ணா, விஸ்வா இருக்கியா? வரேம்மா வரேன். எங்க ஓடிட போறேன்? 2 நாள் என்கிட்ட எதுக்கும் பேசாதீங்க. நான் தெளிவாக எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். இன்னுமா மனசுல வருத்தம்? பாலா தங்கமான பொண்ணுப்பா. அம்மா போதும், அவளுக்கு நீங்க கொடுக்குற பாராட்டு பத்திரம். என்னை கொஞ்சம் தனியா விடுங்க. டேய் விஸ்வா, 2 வார்த்தை பாலா கூட பேசிட்டு வைடா. அம்மா கடுப்படிக்காம தயவு செஞ்சு போனை வைங்க, நான் வந்து அவளோட பேசுறேன் கூறியவன் அலைபேசியை வைத்திருந்தான். மீண்டும் அலைபேசி இசைக்க கடுப்பில் எடுத்தவன் நண்பனின் குரலில் தணிந்து அவனை ஊட்டிக்கு வர சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தான். நண்பனின் குரலில் இருந்த கவலையை உணர்ந்தவன் விரைந்து வந்து சேர்ந்திருக்க விஸ்வா விஷ்ணுவை அணைத்து அனைத்தையும் கூறியிருந்தான். விஸ்வா, என்னடா சொல்ற? எனக்கு கூட சொல்லவே இல்லையே. பேசவே வாய்ப்பு கிடைக்கலடா. நேத்து பாலா, இன்னைக்கு தாரா. தாரா கிட்ட இதை சொன்னா அவ என்ன நினைப்பா? காதலிச்சு ஏமாத்திட்டு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தானே நினைப்பா. ஆனா அவளுக்கு துரோகம் பண்ற எந்த எண்ணத்துலயும் நான் அவளோட பழகல மச்சான். அவகிட்ட சொல்லவே பயமா இருக்கு. சொல்லித்தாண்டா ஆகணும். என்ன இருந்தாலும் இப்ப நீ இன்னொரு பொண்ணுக்கு புருஷன். இது பெரிய தப்பு. நீ தாராவை யோசிச்சிருக்கணும். இப்போ தயங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தாரா வேணும் விஷ்ணு.
அப்போ பாலாவை விட முடியுமா? அப்பா உன்னை கொன்னு போட்டுருவாரு. பாலா கிட்ட என் நிலைமைய சொன்னா அவ விலகி போக வாய்ப்பு இருக்குதானே? விஸ்வா, அப்பா மானம் போயிடும்டா. ஊர் அறியிற சபையில உன்னை நம்பி தானே பாலாவை கல்யாணம் செய்து கொடுத்தாரு. தாராக்கு என்னை விட்டா யாரும் இல்லடா. நான் ஒன்று சொல்வேன், ப்ளீஸ் என்னை தப்பா நினைக்காத. பேசாம தாராவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? 2 பொண்டாட்டி இருக்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே. விஸ்வா கேட்க, தப்பு இல்லையா? விஸ்வா, இது சட்டப்படி தப்பு, மனசாட்சிப்படியும் தப்பு. பாவம், 2 பொண்ணுங்களை தெரிஞ்சே ஏமாத்த போறியா? ஒன்று பாலா இல்ல தாரா, 2 பேருக்கும் நல்லவனா இருக்க முயற்சி செய்யாத, முடியாது. நீயே எது சரின்னு யோசி. கதவு தட்டும் ஓசை கேட்க விஸ்வா எழுந்து வெளியே செல்ல தாரா நின்றிருந்தாள். தனியா இருக்க கஷ்டமா இருந்தது. கூடவே பசிக்கவும் உன்னை தேடி வந்தேன். இங்க வந்தா விஷ்ணு அண்ணா இருக்காரு. எப்போ அண்ணா வந்தீங்க? நீங்க அம்மா எல்லாம் நலந்தானே? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. எனக்கும் பசிக்குது. சாப்பிட போலாமா விஸ்வா? போலாம். விஸ்வா கூறவும் அமைதியாக அனைவரும் உணவகம் நோக்கி நடக்க விஷ்ணு கண்களால் விஸ்வாவிடம் பேசிவிட சொன்னான். விஸ்வா தயங்க, தாரா, விஸ்வா வீட்டில் சம்மதம் சொல்லலைன்னா என்ன செய்ய போற? ஏன் சம்மதம் தர மாட்டாங்கன்னு சொல்லுங்க அண்ணா. என்ன விஸ்வா, எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை தாரா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை, ஏதோ இருக்கு விஷ்ணு அண்ணா. விஸ்வா விஷ்ணுவை முறைத்தவன் தாராவை சமாதானம் செய்திருந்தான். மூவரும் உண்டு விட்டு அறை நோக்கி வர விஷ்ணு அவர்களை விட்டு முதலில் அறைக்குள் வந்திருந்தான். விஸ்வா கோவிலில் திருமணம் செய்து பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறவும் தாரா அவனை அணைத்து கொண்டாள். தாரா, கல்யாணம் மட்டும்தான் இப்ப. அம்மா அப்பா கிட்ட உடனே எல்லாம் என்னால சொல்ல முடியாது. எனக்கு டைம் கொடு. நானே பேசிட்டு உன்னை கூப்பிட்டு போறேன். அது வரைக்கும் ஊட்டியில இரு. அக்கா பிரச்சனை பண்ணா? உன் அக்கா வர முடியாத பாதுகாப்பான இடத்துல தான் உன்னை தங்க வைக்க போறேன். ஸோ நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்னால உனக்கு சங்கடம் இல்லை விஸ்வா. காதலிக்க ஆரம்பிச்ச நாள்லேருந்து உன்னை நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன். சாரி. பைத்தியம் மாதிரி எதுவும் பேசிட்டு இருந்தேன்னு வை, விட்டுட்டு ஊருக்கு போயிடுவேன். எப்பவும் திரும்பி வரவே மாட்டேன். கஷ்டம் சங்கடம் என்ன வார்த்தை இதெல்லாம்? யாருமே நம்பாத அப்ப என்னை நம்பினது நீதான். உனக்காக எதையும் செய்வேன் தாரா, அது உனக்கும் தெரியும். சாரி விஸ்வா, ப்ளீஸ். நீ ரூமுக்கு போ, போய் நல்லா தூங்கு. நம்ம கல்யாண வேலை இருக்கு எனக்கு. தாரா அவளின் அறைக்குள் சென்று கதவடைக்க இவனும் அவனின் அறைக்குள் வந்தான். விஷ்ணு அறைக்குள் வந்தவனை முறைத்து விட்டு முகம் திருப்பிக் கொண்டான். அத்தியாயம் 2. அத்தியாயம் 3. எனக்கு வேற வழி தெரியல விஷ்ணு. எனக்கும் தெரியல விஸ்வா. அம்மா கிட்ட பேசினேன். பாலாவை பத்தி நிறைய சொல்றாங்க. நம்ம 3 பேரை விட அவ சின்ன பொண்ணு. தாரா உனக்கு எவ்வளோ முக்கியம், உங்க காதல் எல்லாம் எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான். அந்த பொண்ணு மனசை எப்படியும் ஒரு நாள் உடைக்க தான் போற. கொஞ்சம் கவனமா இரு. மொத்தமா நொறுங்கி போற மாதிரி எதையும் பண்ணிடாத. பெண் பாவம் பொல்லாதது. முடிஞ்ச வரை உன் மேல எந்த உணர்வும் இல்லாம இருக்கிறது நல்லது. நண்பனின் வார்த்தையில் மனம் சோர்ந்து விஸ்வா அமர விஷ்ணு அவனின் தோள்களை தட்டி கொடுக்க, மெல்ல மெல்ல தான் பாலாவை விலக வைக்கணும். அவ புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் சுலபம். அப்பா வேற சமாதானம் செய்யணும்ல. அவர் என்னை எதிர்த்து ஒதுக்க கூட வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில முதல் பாதி சந்தோஷம் மட்டுமே கொடுத்த கடவுள் 2வது பாதியில என்னோட விளையாட காத்திருந்தார் போல. தெளிவா இன்னொரு முறை யோசி விஸ்வா. இப்பவும் எதுவும் கெட்டு போகல. இனி யோசிக்க எதுவும் இல்லை விஷ்ணு. தாரா இல்லாம என்னால வாழ முடியாது. அவளுக்காக எதையும் செய்ய தயார்னா. சரி, அப்ப தூங்குவோம். காலையில கல்யாணத்துக்கான வேலைகள் இருக்கு. காலையில் கோவிலில் சென்று விசாரித்து பணத்தை கட்டி ரசீது பெற்று என்னென்ன வாங்க வேண்டும் என கேட்டு விஸ்வா அவன் அலுவலகத்தில் இருப்பவர்களில் நெருக்கமான சிலரை மட்டும் அழைத்திருக்க, தாரா அவளின் நண்பர்களை அழைத்திருக்க, நட்புகளின் வாழ்த்துகளுடன் தாராவை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அதே நேரம் முதல் முறையாக பூஜை அறையில் மருமகளை விளக்கு ஏற்ற சொன்னார் கோமதி. பாலா ஏற்றிய நொடியே விளக்கு அணைந்து போக கோமதியின் நெஞ்சம் கலங்கி போக, பாலாவோ கண்ணில் நீருடன் மாமியாரை பார்க்க, காத்துக்கு அணைஞ்சிருக்கோம், நீ திரி மாத்தி பத்த வைமா. முதல் திரியை எடுத்துவிட்டு 2ஆம் திரியில் விளக்கு ஏற்ற விளக்கு ஒளிவிட்டு எரியவும் பாலா கண்மூடி கடவுளிடம் இந்த திருமண வாழ்வில் எந்த சஞ்சலமும் வரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டாள். திருமணம் முடித்த
நண்பர்களுக்கு விருந்து கொடுத்துவிட்டு அறைக்கு வர விஷ்ணு ஒரு அறையில் நுழைந்திருக்க விஸ்வா தாராவின் அறைக்கு வந்திருந்தான். அறைக்குள் வந்ததும் தாரா அழ, விஸ்வா ஆறுதல் சொல்ல சிறிது நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். மாலை நேர டீக்கு பின் விஷ்ணு அழைக்க நண்பனை காண சென்றிருந்தான். சொல்லுடா விஸ்வா, அது உங்களுக்கு ராத்திரிக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணுமா? ரிசப்ஷனில் சொல்லவா? விஷ்ணு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சாரி மச்சி. விடுடா, இந்த கல்யாணம் வேற மாதிரி நடந்திருந்தா கிண்டல் பண்ணி சந்தோஷமா அனுப்பியிருப்பேன். உன் கல்யாணத்தை பற்றி எனக்கு நிறைய கனவுடா. அம்மா அப்பா செய்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமும் இல்லை, கூட நானும் இல்லை. நீ விரும்பி பண்ண கல்யாணத்தில் நான் இருந்தும் எதையும் செய்ய முடியல. விஷ்ணு ப்ளீஸ். சாரிடா, மனசு தாங்கலை எனக்கு. அதான் நான் வீடு பார்க்க போகிறேன். நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க, எனக்காக காத்திருக்க வேண்டாம். வா, நான் இந்த ரூமில் தான் இருப்பேன். பைத்தியம், தாரா கூட இரு. அவளுக்கு உன் துணையும் ஆதரவும் இப்போ தேவை. போ. அடுத்து வந்த ஒரு வாரத்தில் விஸ்வா இல்லம் செல்லவில்லை. அப்பாவிடம் மட்டும் ஒரு வாரத்தில் வருகிறேன் என்று கூறியிருந்தான். மனதை சமன் செய்ய என்று அவன் கூறிய காரணம், வேலை செய்ய விஷ்ணு வீடு பார்த்து கொடுக்கவும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போட்டு அவளை குடியமர்த்தியிருந்தான். விஷ்ணு பால் காய்ச்சும் வரை இருந்தவன் கோவைக்கு கிளம்பி சென்றிருந்தான். கோவை சென்றவன் நேரே சென்றது விஸ்வாவின் இல்லத்திற்கு தான். பாலா ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்க விஷ்ணு நேரே வீட்டின் உள்ளே அம்மா என்ற அழைப்புடன் வரவும் விஸ்வாதானோ என்று நினைத்தவள் எழுந்து சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். கோமதி அவனின் அழைப்புக்கு அறை விட்டு வெளியே வரவும் விஷ்ணுவை கண்டு வரவேற்று அமர சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் வர பாலா தயங்கி நின்றிருந்தாள். ஏமா தயங்கி நிற்கிற? வந்திருக்கிறது விஷ்ணு. உன் புருஷனுக்கு எல்லாமே விஷ்ணு தான். விஸ்வாக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். போய் வாங்கன்னு கூப்பிட்டேன், தண்ணியை கொடு. பாலா தண்ணீருடன் விஷ்ணு முன் செல்ல விஷ்ணு பாலாவை பார்த்து புன்னகைக்க, வாங்க அண்ணா. விஸ்வா எங்கம்மா? வேலை விஷயமா ஊட்டி போயிருக்காரு அண்ணா. அம்மா கிட்ட சும்மா பேச கூப்பிட்டேன். அவங்க கல்யாணம்னு சொன்னதும் ஷாக் எனக்கு. அதான் நேரில் அவனை பார்த்து நல்லா 4 வார்த்தை கேட்போம் வந்தேன். ஐயோ அண்ணா, இது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்த கல்யாணம். அவர் மேலே தப்பே இல்லை. அவரை எதுவும் சொல்லாதீங்க. சொல்லப்போனா தப்பு எங்க மேலதான். சரியா விசாரிக்காம விட்டது எங்க அப்பா தப்பு. மாமா சொன்னதும் மறுப்பு இருந்தும் எனக்கு தாலி கட்டிட்டார். கூறிவிட்டு பாலா கண் கலங்க, பாலா ஏன் அழற? நான் விஸ்வா மேல இருந்த கோவத்துல பேசிட்டேன். 2 பேரும் அவன் கல்யாணம் அன்னைக்கு நிறைய பிளான் போட்டிருந்தோம். அது நடக்கல. அதான் அதுல கொஞ்சம் வருத்தம். சாரிம்மா. எங்களுக்கும் நிறைய கனவு இருந்தது தான். சந்தர்ப்ப சூழ்நிலை விடல. வரவேற்பு பெருசா பண்ணிடுவோம்னு இருக்கோம். விஷ்ணு, நீ தான் பொறுப்பெடுத்து வேலைகளை பார்த்துக்கணும், சரியா? கோமதி கேட்கவும் சரியென தலையாட்டி இருந்தான். விஸ்வா எப்போ வருவான்? விஷ்ணு கேட்க கோமதி வேலை சொல்லி பாலாவை உள்ளே அனுப்பியிருந்தார். அவளின் தலை மறையவும், ஊட்டி போனான். அவனுக்கு இன்னும் இந்த கல்யாணத்தை ஜீர்ணம் பண்ண முடியல போல. ஏதோ ஒரு பொண்ணை விரும்பி இருக்கானா. அவர்கிட்ட எதிர்த்து பேசியிருக்கான். இவர் உன் விருப்பத்தை மறந்துட்டு பாலா கூட வாழுன்னு சொல்லியிருக்காரு. 1 வாரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வர்ற மாதிரி இல்லை. நானும் இந்த பொண்ணுக்கிட்ட பொய் சமாதானம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுக்கு என்னடா குறை? நான் பேசினா என்கிட்ட எரிஞ்சு விழறான். நீ ஒரு முறை பேசி பாருடா விஷ்ணு. நீ பேசினா அவன் கேட்பான். கண்டிப்பாம்மா, பேசுகிறேன். அவன் விரும்பினது எனக்கும் தெரியும்மா. அவனும் பாவம் தானே. மனசில் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு பாலா கூட எப்படி வாழ முடியும்? எல்லாம் சரிதான். விரும்பினவன் முன்னாடியே சொல்லி இருந்தா இவன் அப்பா இவனை மனமேடை ஏற்றி இருப்பாரா? அவன் மனசை அவனே தானே சொல்லணும். ஒன்றும் இல்லைன்னு நினச்சி அவர் இந்த முடிவுக்கு வந்துட்டாரு. யாரை தப்பு சொல்ல? நான் விஸ்வா கிட்ட பேசிட்டு சொல்கிறேம்மா. வரேன். சாப்பிட்டு போடா. இல்லைம்மா, வேலை விஷயமா நானும் பெங்களூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். நேராக இங்கே வந்துட்டேன். வீட்டில் அம்மா காத்து இருப்பாங்க. இன்னொரு நாள் வரேன். சரிப்பா. விஷ்ணு கிளம்ப கோமதி மருமகளை தேடி செல்ல அவளோ தோட்டத்தில் பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். சீக்கிரம் எல்லாமே சரியாகும் என்ற நம்பிக்கையில், விஷ்ணு பேசினால் மகன் காது கொடுத்து கேட்பான் என்ற நம்பிக்கையில் அடுத்த வேலையை பார்க்க சென்றிருந்தார். இங்கே ஊட்டியில் 5 நாட்களாய் அலைச்சல் வேலை என்று இருந்தவர்கள் அன்றுதான் ஓய்வு எடுத்து கொண்டனர். 6ஆம் நாள் காலை கிளம்பிய தாராவை
விஸ்வா அழைத்து கொண்டு சென்றது அவளின் அக்கா இல்லத்திற்கு. அவனை கண்டதும் முதலில் திட்ட அடிக்க என்று சண்டைக்கு வந்தவர்கள் விஸ்வா பேசவும் அமைதியாக இருந்தார்கள். அவர்கள் கையில் 3 லட்சம் பணத்தை வைத்தவன் சமாதானம் பேசியிருந்தான். பணத்தை கண்டதும் அவர்கள் அமைதியாக, நான் பெரிய கோடீஸ்வரன் இல்லை, ஆனா சில லட்சம் வச்சிருக்கேன், அதுல இருந்து தான் உங்களுக்கு இந்த தொகையை தரேன், எங்களை வாழ விடுங்க, மறுபடியும் பணம் கேட்டு வராதிங்க, நான் பணம் கொடுத்ததுக்கு சாட்சி இருக்கு, போலீஸ்ல சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், பிரச்சனை வேண்டாம் ப்ளீஸ், தாராவை இனிமேல தொந்தரவு செய்யாதீங்க. விஸ்வா பேசியதில் அமைதியானவர்கள் அவர்களை விட்டுவிட விஸ்வா தாராவுடன் இல்லம் வந்திருந்தான். தாரா படுக்கை அறைக்குள் அமர்ந்து அழ, ஏய் நீ அழக்கூடாதுன்னு தானே நான் இதெல்லாம் செய்கிறேன் குட்டிமா. பாசமே இல்லை விஸ்வா, இவங்களுக்கு ஆதாயம் வச்சு தானே என்னை வளர்த்துருக்காங்க, பணம் கொடுக்கவும் மரியாதை தராங்க, கஷ்டமா இருக்கு எனக்கு, விடு, இனி அவங்க இம்சை இல்லை, நிம்மதியா இருக்கலாம். பசிக்குது தாரா, உன் கையால ஏதாவது சமைச்சு கொடு குட்டிமா. அழுகையை நிறுத்திவிட்டு தாரா அவன் முகம் பார்க்க விஸ்வா அவன் வயிற்றை தடவி காட்ட எழுந்து சென்றிருந்தாள். 1 மணி நேரத்தில் சூடாக உணவை பரிமாறவும் விஸ்வா உணவில் மட்டுமே கவனம் வைத்து வாய்க்கு வாய் பாராட்டி உண்டிருந்தான். எதிரில் அமர்ந்திருந்த அவளுக்கும் ஊட்டிவிட தாராவின் கண்கள் கலங்க துடைத்து விட்டவன் அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டான். அத்தியாயம் 4. எதுக்குடி இப்படி அழுக? நான் இருக்கேன் குட்டிமா, நாளைக்கு என்னன்னு எனக்கும் தெரியாது, ஆனா இன்னைக்கு உன்னோட தான், எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன், நீ என்ன நம்புற தானே? உன்னை நம்பாம என் ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். அப்போ இனி அழக்கூடாது சரியா? வா சாப்பிடு, 2 பேரும் எங்காவது வெளியே போயிட்டு வரலாம், எல்லாம் சரியாகிடும். நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, அதுக்கும் தயாராகணும்னா, ஸோ இனி அடுத்து என்னன்னு பார்ப்போம். விஸ்வா கூறவும் தாரா சரியென்று கூற இருவரும் உணவு உண்டுவிட்டு வெளியே சென்றிருந்தனர். அடுத்த நாள் விஸ்வா மீட்டிங் முடிந்து வந்தவன் தாராவை அணைத்து அவனின் மகிழ்வை பகிர்ந்து கொண்டான். ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? நம்ம கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு, இன்னும் 6 மாசத்துக்கு ஊட்டியில தான் வேலை. இந்த நேரம் போதுமா உங்களுக்கு வீட்டில் பேச? இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது நீயும் நானும் நம்ம வீட்டில் இருப்போம், என் பொண்டாட்டியா உரிமையோட என்னோட நீ இருப்ப, எல்லாம் சரியாகிடும். சரி சாப்பிட வெளியே போகலாமா? இல்லை வேண்டாம், நானே சமைச்சிட்டேன், ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க, சூடாக சாப்பிடலாம். விஸ்வா உடைமாற்றி வர தாரா பரிமாறிய உணவை உண்டு இருந்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் பரிமாறி உண்டு முடித்து பாத்திரம் தேய்த்து உண்ட இடத்தை சுத்தம் செய்து படுக்கைக்கு வந்திருந்தனர். விஸ்வா தாராவை அணைக்க தாரா அவன் கன்னத்தில் முத்தம் வைக்க அவனை இடைப்பிடித்து பக்கம் அழைக்க தாரா முகத்தில் தயக்கம் பிறக்க விஸ்வா அதை கவனிக்காது முன்னேற காதலனாகி கணவனானவன் முறையான தாம்பத்தியம்தான் இது என்று எண்ணம் தோன்ற பெண்ணவளும் மௌனமாக அதை ஏற்றுக்கொண்டாள். அந்த இரவு இருவருக்கும் இளமை தேடலாக முடிந்திருக்க காலையில் எழுந்த விஸ்வாவின் மனதில் மட்டும் சிறு உறுத்தல். எப்படியும் பாலாவோடு நான் இணையப் போவதில்லை, அவளின் மீது எந்த விருப்பமும் எனக்கில்லை, இத்தனை நாளும் ஒழுக்கத்தோடு காப்பாற்றிய எனது ஆண்மை என் விருப்பமான ஒருத்திக்காக, என் மனதிற்கு விருப்பமான என் உயிரில் கலந்தவள் தாரா மட்டும்தான். அவள் இப்போது என் மனைவியும் கூட. நான் செய்ததில் தவறுதான் என்ன? எது நடந்தாலும் தாராதான் என் வாழ்க்கை என்னும்போது நடந்ததை நினைத்து கவலையும் தான் எதற்கு? விஸ்வா சிந்தனையில் அமர்ந்திருக்க தாரா அறைக்குள் டீயுடன் வர அவளை கண்டதும் புன்னகை திறந்தான். என்னாச்சு விஸ்வா, என்ன யோசனை? ப்ராஜெக்ட் வேலைக்காக கோவைக்கு போகணும், நான் வர்ற வரைக்கும் நீ தனியா இருக்கணும், அதான் எப்படி உன்னை விட்டு போறதுன்னு யோசனை. எவ்வளோ நாளாகும் விஸ்வா நீ வர? 15-20 நாள். அவ்வளோதானே, நான் தைரியமா இருந்துக்குவேன், நீ போயிட்டு வா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டிலையும் பேசிடு விஸ்வா. கண்டிப்பா பேசதான் போறேன் தாரா, ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் என்ன நான் தயார் செய்ய வேண்டியது அவசியம் இல்லையா? என்ன சொல்ற விஸ்வா, புரியல. என்னை என் அப்பாவும் அம்மாவும் வெறுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா என்ன செய்வேன்? அவர் நம்பிக்கையை உடைக்கணும், அவருக்கு எதிராக நிற்கணும், அதுக்கு என்னன்னா தயார் செய்யணும். விஸ்வா, அவசரப்பட்டோன்னு தோணுது. இல்லை, இதுவே லேட், இன்னும் முன்னாடியே நம்ம கல்யாணம் செய்திருக்கணும், நிறைய விஷயத்த தவற விட்டுட்டேன். நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. நான் மதியம் ஊருக்கு கிளம்பணும், உனக்கு எதுவும் வேணுமான்னு பார்த்து சொல்லு தாரா. எனக்கு எதுவும் வேண்டாம் விஸ்வா, நானும் வேலைக்கு போகட்டா? போ,
நீயும் தனியா தானே இருக்கணும். நீ எப்பவும் போல இரு தாரா. அதான் எனக்கு வேணும். இது உன் வீடு. எல்லாம் உன் இஷ்டம். புரியுதா? தாரா அவன் தோளில் சாய்ந்து கொள்ள விஸ்வா அவளின் கன்னத்தில் இதழொட்டு எடுத்துவிட்டு குளிக்கச் சென்றிருந்தான். காலை உணவு முடித்து உடைகளை அடுக்கியவன் கிளம்ப தாராவின் கண்கள் கலங்க அனைத்து ஆறுதல் கூறி நீண்ட சமாதானத்திற்கு பின் தான் விடைபெற்று சென்றான். கோவையில் அவன் இல்லம் வந்து சேர மாலையாகி இருக்க வீட்டின் உள்ளே வந்தவனை வரவேற்க கூட யாரும் இல்லை. அம்மா என்று விஸ்வா அழைத்தும் கூட கோமதியிடம் பதில் இல்லை. அவனின் அறைக்குள் சென்றவன் ஃப்ரெஷ்ஷாகி அறையை விட்டு வெளியே வர அவன் எதிரில் கையில் காஃபி எடுத்துக்கொண்டு வந்தாள். அம்மா எங்க? அத்தையும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. உங்களுக்கு தான் காஃபி, எடுத்துக்கோங்க. நான் உன்கிட்ட காஃபி கேட்டேனா? நீயா கொண்டு வந்து குடின்னு சொல்ற? எனக்கு காஃபி பிடிக்காது, எனக்கு வேண்டாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டீ போட்டு வரேன். பாலா. விஸ்வா கொஞ்சம் சத்தமாக எரிச்சலுடன் அவளின் பெயரை உச்சரிக்க பாலா சட்டென கண்ணீர் சிந்த கண்களை மூடி அவனை சமன் செய்து கொண்டவன், பாலா எனக்கு டீ காஃபி எதுவும் வேண்டாம். எனக்கு வேணும்னா நானே கேட்குறேன். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா? எதுவும் வேண்டாம், நான் ஆஃபீஸ் போகிறேன். நீ தனியாக இருந்துப்ப தானே? இருந்துக்குவேன். சிந்து அக்கா கடைக்கு போயிருக்காங்க, 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. வரேன். விஸ்வா அலுவலக அறைக்குள் நுழைந்த 10வது நிமிடத்தில் விஷ்ணுவும் வந்திருந்தான். வாடா, வரேன்னு சொல்லவே இல்லையே. வீட்டுக்கு போனேன். பாலா நீ ஆஃபீஸ் வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் நேராக பேசிப்போம்னு வந்தேன். அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? அங்கே எதுவும் இல்லை, இங்கே தான். பாலாவை பார்த்ததும் பதட்டமாக கோவமாக இருக்குடா. தப்பு பண்ணுற குற்ற உணர்ச்சி போல. ஒரு நிமிஷம் கூட என்னால் அங்கே இருக்க முடியல. அவள் கண்ணை பார்த்து பேச முடியல. அவளை விட்டு ஓடி வந்திருக்கேன். நான் 3 நாள் முன்னாடி வந்து எதுவும் தெரியாத மாதிரி பேசினேன். உண்மையாக பாவம் விஸ்வா, அந்த பொண்ணு அப்பாவியா இருக்காடா. உன்னை திட்டினதுக்கு பழி அவன் மேலே போட்டுக்கிட்டு அவரை திட்டாதீங்கன்னு உனக்காக பேசினா. அம்மா வேற உன்கிட்ட பேச சொல்லி சொன்னாங்க. என்னால் பாலா கூட வாழ முடியாது. இவ கூட வாழ்ந்து என் தாராக்கு துரோகம் பண்ண என்னால் முடியாது. அவளோட என்னை ஒன்றா நினைக்கவே சங்கடமாக அசிங்கமாக இருக்கு. விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணோட எப்படி? அம்மாக்கு என் மனசு புரியல, அதான் உன்கிட்ட பேச சொல்லியிருக்காங்க. உனக்கு என் மனசு புரியும் தானே? அம்மாக்காக எதையும் சொல்லி என் மனசை ரணம் பண்ணிடாத விஷ்ணு. சொல்ல எனக்கும் எதுவும் இல்லைடா. நான் எதை சொல்லியும் எதுவும் மாறாது. இப்போ தாரா தான் வேணும்னு நீ ஆல்ரெடி அவசரப்பட்டு அவள் கழுத்துலையும் தாலி கட்டிட்ட. அவள் கழுத்தில் தாலி கட்டினது தப்பாடா? தப்பு இல்லையா விஸ்வா? கல்யாணமான நீ அதை மறைச்சு பண்ணது தப்பு இல்லாமல் சரியா? நீயும் ஏண்டா? எனக்கு பயமா இருக்குடா. உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஒன்று அப்பாக்காக மனசு மாற்றிட்டு இருந்திருக்கணும், இல்லை மனமேடையில் மறுத்து இருக்கணும். உன் அப்பா மானம், உன் விருப்பம் இதெல்லாம் பார்த்த உனக்கு ஒன்றும் தெரியாத ஒரு பொண்ணோட வாழ்க்கை கண்ணுக்கு தெரியல தானே? நாளைக்கு நீ அவளை வேண்டாம்னு சொன்னா ஊர் அவளை என்ன சொல்லும்? வாழா வெட்டின்னு பேசுமே. அந்த பொண்ணுக்கும் மனசு இருக்குடா. அதுக்குள்ள அவளுக்கும் கனவு ஆசை எல்லாம் இருக்கும் தானே? தாலி வெறும் கயிறு இல்லை, இதோ அது கொடுத்த பந்தம்தான். உன் நண்பன் நான் கோவத்துல உன்னை பேசினா கூட தாங்காம உனக்காக பேச வைக்குது. அவ உன்னை அவளோட புருஷனா உணர ஆரம்பிச்சிட்டா. அவகிட்ட போய் நமக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போறியா? அப்ப என் தாராவை அப்படியே விட்டு இருக்கணும்னு சொல்றியா? அம்மா அப்பா இல்லாம அவ பெரியப்பா பாதுகாப்பு கொடுத்தோம். அவ பெரியம்மா வேலைக்காரி மாதிரி தான் அவளை வளர்த்தாங்க. வளர்த்த பெரியப்பா பெரியம்மா இல்லாம போகவும் அவ அக்கா தாராவை அவனுக்கு 3ஆம் தாரமா பேசியிருக்காங்க. அவ அக்கா வாங்கின கடனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி தர முடிவு செய்து கட்டாயப்படுத்தவும் தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. அவ சமாளிக்க முயற்சி பண்ணாடா, முடியாம தான் என்கிட்ட வந்தா. என்னை நம்பி வந்தவகிட்ட எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லணுமா? நான் இருக்கேன் உனக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தேன். நான் கொடுத்த அந்த நம்பிக்கையிலும் காதலிலும் தான் அவ என்னை தேடி வந்தா. இதுல அவ தப்பு என்ன? தப்பு செய்தது பாலாவும் இல்லை தாராவும் இல்லை. ஆனா தண்டனை என்னவோ அவங்களுக்கு தான். உன்னால 2 பேருக்கும் தான் கஷ்டம். இதை அவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடு, அதான் உனக்கு நல்லது. கை மீறி போன அப்புறம் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. சீக்கிரம் வீட்டுக்கு போ, நான் வரேன். விஷ்ணு கிளம்பி செல்ல விஸ்வா தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து கொண்டான். அத்தியாயம் 5. இரவு இல்லம் வந்தவன் கை நிறைய இனிப்புடன் தாயை காண வந்திருந்தான். எதுக்கு இப்போ இத்தனை இனிப்பு? என்ன விசேஷம்?
கோமதி மகனின் மகிழ்வான முகத்தை கண்டு கேட்க, ஊட்டி ஆர்டர் எனக்கே கிடைச்சிருச்சு. உங்களை எவ்வளோ தேடினேன் தெரியுமா வந்ததும். எல்லாம் என் மருமக வந்த நேரம். நீ மீட்டிங் போறேன்னு சொன்ன அன்னைக்கு உனக்காக விரதம் எடுத்து சிவனுக்கு பூஜை செய்திருக்கா. சங்கரன் கூற, விஸ்வா முகத்தில் இருந்த மகிழ்ச்சி வடிய அறையை நோக்கி சென்றிருந்தான். அறைக்குள் பாலா படுக்கை விரிப்பை மாற்றிக் கொண்டிருக்க, அவளை கண்டதும் அறைக்குள் நுழையாது வெளியில் நிற்க, பாலா அவசரமாக வேலையை முடித்து அறை விட்டு வெளியே செல்ல, விஸ்வா அறைக்குள் சென்று கதவடைத்து கொண்டான். அதன்பின் அறையை விட்டு அவன் வெளியே வரவே இல்லை. பாலா அழைக்கவும் இரவு உணவை வேண்டாம் என்று கூறியிருந்தான். மகனுடன் மருமகள் பேசி நேரம் செலவு செய்ய வேண்டும் என அவளுக்கு முதலில் பரிமாறி கொடுத்து உண்ண சொல்ல, சங்கரனும் மருமகளுடன் உண்ண அமர்ந்தவர், விஸ்வா அவனுக்கு ஊட்டி ஆர்டர் கிடைச்சது உங்ககிட்ட சொன்னானாம்மா? என்னம்மாம்மா சொல்றீங்க? ஆர்டர் கிடைச்சிருச்சா? அவளின் மகிழ்வை கண்டு ரசிக்க முடியாது மகனின் ஒதுக்கம் அவரை காயப்படுத்தி இருந்தது. கிடைச்சிருச்சு. உன் வேண்டுதலும் பிரார்த்தனையும் வீண் போகலம்மா. நாளைக்கு அவனை கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு மறுவீடு போயிட்டு வந்துருங்க. அவங்கிட்ட பேசிட்டீங்களா? கோமதி கேட்க, ஏன் உன் மகன் என் மருமக சொன்னா கேட்க மாட்டானா? பொண்டாட்டி புருஷனுக்கு தகவல் சொன்னா போதாதா? அவன் ஏதோ மறுத்து பேசினா என்கிட்ட சொல்லுமா. சங்கரன் மனைவியிடம் தொடங்கி மருமகளிடம் முடிக்க, பாலா உண்டுவிட்டு அறைக்கு செல்ல கதவை உள்தாழ்பால் போட்டு வைத்திருந்தான். அவளுக்கும் அதுதானே அறை. இவர் ஏன் கதவை அடைத்து வைத்திருக்கிறார்? இப்போது என்ன செய்ய? யோசனையில் நின்றவள் கதவை தட்ட, யாரு? நான் தாங்க. என்ன, எனக்கு சாப்பாடு வேண்டாம். அதில்ல, கதவை திறந்து விடுங்க, நான் உள்ள வரணும். என்ன? கதவை திறந்து விடுங்க. பாலாவின் பதிலில் எழுந்து வந்து கதவை திறந்தவன் அமைதியாக சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டான். பாலா அவளின் இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றவள் உடை மாற்றி வர, விஸ்வா அவளை ஒருவித சோர்வுடன் பார்த்தான். நாளைக்கு மறுவீடு போகணும், எங்கேயும் வெளியே போக வேண்டாம்னு மாமா சொல்ல சொன்னார். உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள். கொஞ்சம் அந்த பக்கம் போங்க, நான் படுக்கணும். பாலா, எனக்கு உன்னோட பேசணும். சொல்லுங்க. அது இந்த கல்யாணம் என் விருப்பத்தோட நடக்கல. தெரியுதுங்க. நீங்க வர்றப்ப நான் வீட்டில் தான் இருந்தேன். உங்க சந்தோஷத்தை என்கிட்ட பகிர முடியாத நிலையே சொல்லுது உங்களுக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னு. அப்படி இல்லை, ரொம்ப நாளா அம்மா கிட்ட அதை பத்தி பேசியிருக்கேன். அதான் அவங்க கிட்ட முதல்ல சொல்ல நினைச்சேன். நீயும் எனக்காக விரதம் இருந்தேன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ். அப்புறம் நான் சொல்லுங்க. எனக்கும் உனக்கும் அறிமுகம் இல்லை. நட்பு, புரிதல், ஈர்ப்பு, அன்பு எதுவும் இல்லை. தாலி கட்டினதை வச்சு மட்டுமே வாழ முடியாது. உங்க அப்பா அம்மாவும் என் அப்பா அம்மாவும் அறிமுகமே இல்லாம தாங்க இப்போ வர சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. நம்மால முடியாதா? உன்னால முடியலாம், என்னால முடியாது. எனக்கு மனசை சரி பண்ண அவகாசம் வேணும். அதுவரை காத்திருக்க முடியுமா? விஸ்வா கேட்க, எத்தனை வருஷம் அவகாசம் வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்த ஜென்மத்துல எனக்கு நீங்க தான் புருஷன், நான் தான் உங்க மனைவி. பாலா மனைவி என்று சொன்னதும் விஸ்வாவின் அலைபேசி அடிக்க, நான் காத்திருப்பேன் என பாலா கூற, அலைபேசியை எடுத்துக்கொண்டு அவனின் அலுவல் அறைக்குள் சென்றிருந்தான். அழைத்தது தாரா. அழைப்பை ஏற்றதும் முத்தமழை பொழிந்தாள். தாரா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். அச்சோ, எங்க இருக்கீங்க நீங்க? ஆஃபீஸ் ரூம்ல. ரெஸ்ட் கூட எடுக்காம வேலையா? இப்போ மணி என்ன தெரியுமா? சரி, சாப்பிட்டீங்களா? என்ன விடு, நீ என்ன பண்ற? ஆஃபீஸ் போய் என் லீவ்க்கான காரணத்தை என் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் சேர பேசிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்திருக்கேன். உன் ஞாபகம் வரவும் ஃபோன் பண்ணேன். இப்போ நீ சொல்லு, குரல் ஏன் சரியில்லை? எனக்கு மனசே சரியில்லை தாரா. அம்மா அப்பா முகத்தை பார்க்க முடியல. நான் நாளைக்கு பேசட்டுமா? சாரி விஸ்வா, ஐ மிஸ் யூ. குட்டிமா, எதையும் யோசிக்காம தூங்கு. எவ்வளோ சீக்கிரம் இங்கே வேலை முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உன்கிட்ட வந்துடுவேன். குட் நைட். விஸ்வா அழைப்பை முடித்து அறைக்குள் வர பாலா உறங்கி இருக்க அவனின் தலையணை எடுத்தவன் அலமாரியை திறக்க பாலா விழித்து பார்க்க விஸ்வா போர்வை 2 எடுத்துக்கொண்டு படுக்கை அறையுடன் சேர்ந்திருந்த அவனின் அலுவலக அறைக்குள் சென்று போர்வையை விரித்து அங்கே உறங்க தயாராக, நம்ம புருஷன் பொண்டாட்டி, உங்களை நம்பி நானே மெத்தையில படுத்தோம், நீங்க என்ன நம்பலையா? இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லை பாலா, என் விருப்பம் சார்ந்த விஷயம். என்னால் உன்னோட ஒரே படுக்கையில் தூங்க முடியாது. நீ என் பொண்டாட்டி தான்.
அதுக்காக ஒரே படுக்கையில் படுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. விஸ்வா கூறியதை கேட்டு பாலா அமைதியாக நிற்க, இன்னும் என்ன, நான் தூங்கணும். விஸ்வா சலிப்புடன் கூற அமைதியாக படுக்கையில் வந்து அமர்ந்து கொண்டாள். அடுத்த நாள் காலை நேரமாக எழுந்து குளியல் அறைக்குள் சென்றவன் புறப்பட்டு வந்து ஹாலில் அமர்ந்து கொண்டான். பாலா எழும்போது அவன் அந்த அறைக்குள் இல்லை. எப்போதும் போல கிளம்பி அவள் ஆளுக்கு வர கோமதி மகனுக்கு காஃபி கொடுக்க அதை வாங்கி குடித்திருந்தான். நேற்று அவள் கொடுத்த போது வேண்டாம் என்றும் தனக்கு காஃபி பிடிக்காது என்று கூறியதும் நினைவுக்கு வர அவனையே பார்த்து கொண்டு நின்றவளுக்கு கண்கள் கலங்கியது. அதற்குள் கோமதி அழைக்கவும் சமையல் அறைக்குள் சென்றாள். பாலா, இதோ அவனுக்கு இந்த பவுன் கேக் கொண்டு போய் கொடுமா. கோமதி கொடுக்கவும் அதை வாங்கி சென்றவள் அவன் முன் வைக்க, தேங்க்ஸ் விஸ்வா கூற அமைதியாய் சமையல் அறைக்குள் சென்றிருந்தாள். கோமதி அவளுக்கும் பவுன் கேக்குடன் காஃபி கொடுக்க அவரை இவள் கேள்வியாக பார்க்க, விஸ்வா காஃபி குடிக்க மாட்டான். அவன் காஃபி குடிக்கிறது இந்த கேக் செய்யும் போது மட்டும்தான். இந்த கேக் அவ்வளோ இஷ்டம் அவனுக்கு. அதான் அவனுக்காக காலையில் சீக்கிரம் எழுந்து செஞ்சேன். நீயும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுமா. மாமியார் கொடுத்ததை வாங்கி கொண்டு உணவு மேஜையில் வந்து அமர்ந்தவளை கண்டதும் விஸ்வா அவளை அழைக்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள். மறுவீடு போகணும்னு சொன்ன இல்ல, ரெடியா, போலாமா? சீக்கிரம் கிளம்பினா காலைல சாப்பாட்டுக்கு அங்கே போயிடலாம். என்னால் இன்னைக்கு டின்னர் அங்கே இருக்க முடியாது. ரெசிடென்ஷியல் ஹோட்டலில் மீட்டிங், சாப்பாடு. ஸோ இப்போ கிளம்பினா சரியாக இருக்கும். அங்கே நேரம் செலவு பண்ண மாதிரியும் இருக்கும். காஃபி குடிச்சிட்டு போகலாமா? சரி, நான் என் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு வரேன். உண்மையாய் அவன் இயல்பாக இருக்கிறான் போல. நான் தான் எதையெதையோ யோசித்து அவனை தப்பாக நினைக்கிறேன் போல. இரவு அவன் அறையை எனக்கு விட்டு கொடுத்து இப்போது என்னிடம் பொறுமையாய் அவனை புரிய வைக்க விளக்கம் கொடுக்கிறான். எல்லாம் சரியாகிவிடும் என்று தோன்ற அவன் மீது பந்தமும் பற்றும் அவள் மனதில் இன்னும் இருக்கியது. அமைதியாய் மறுவீடு கிளம்பி வந்த மகனை கண்டு சங்கரன் ஆச்சரியமாக பார்க்க கோமதி அவரை என் மகன் என கண்ணில் பெருமை தேக்கி பார்த்தார். ஆனால் விஸ்வா அமைதியாய் அடங்கி போவது எதற்கு என்று அவனுக்கு தானே தெரியும். பாலா மயில் கழுத்து நிற ஓரங்கள் வைத்த மஞ்சள் நிற பட்டுப்புடவையில் மாடியிலிருந்து இறங்கி வர சில நொடிகள் கண்ணகற்றாது விஸ்வா அவளை கண்டு ரசிக்க, அதை கண்டவள் தலைகுனிய சட்டென அவனின் செயலில் அவன் மீது அவனுக்கே கோபம் வர பார்வையை திருப்பிக் கொண்டான். சங்கரன் கோமதி இருவரும் ஒன்றாக நிற்க இருவரும் இணைந்து அவர்களின் பாதம் பணிந்த நேரம் தாரா சட்டென அவன் நினைவில் வந்து நிற்க விஸ்வா கலங்கி போனான். கண்கள் கலங்கவும் அவசரமாக பைகளை எடுத்துக்கொண்டு காரை நோக்கி சென்றிருந்தான். பாலா அவன் அருகில் அமர வர ஒரு நொடி தடுக்க வந்தவன் பின் அமைதியாகியிருந்தான். கார் பயணம் முழுக்க அமைதியாய் சென்றிருக்க அதற்கு நேர் எதிராக விஸ்வாவின் மனதில் பெரும் போராட்டம். காரை அப்பா சொன்ன வீதியில் விட்டவன் பாலாவிடம் கேட்டு அவளின் வீட்டின் முன் வண்டியை நிறுத்தியிருந்தான். மாமனார் வீட்டில் அவர்களின் சொந்தங்கள் சிலரும் காத்திருக்க வரவேற்று அமர வைத்தனர். பாலா அவளின் பெற்றோரை கண்டதும் கண் கலங்கி இருக்க தாயுடன் ஒரு அறைக்குள் நுழைந்திருந்தாள். விஸ்வாவிற்கு அடுத்து என்ன என்பது போல இருந்தது. அவனிடம் கேட்ட கேள்விகளுக்கு மட்டுமே பதில் வர அதற்கு மேல் எதையும் பேசாது காலை உணவை பரிமாறத் தொடங்கியிருந்தனர். அத்தியாயம் 6. இலையில் வைத்த உணவை அமைதியாக உண்டு எழுந்தவன் கை கழுவி வந்து அமர மீண்டும் அவர்கள் கேட்ட கேள்விக்கு மட்டுமே பதில் என அமைதியாக அமர்ந்து கொண்டான். பின் ஓய்வு எடுக்க சொல்லி அவளின் அறையை காட்ட தயங்கி தயங்கி உள்ளே சென்றான். அவன் அறைக்குள் வர பின்னே இவளும் வந்திருந்தாள். ட்ரெஸ் மாத்திட்டு ரெஸ்ட் எடுங்க, என்னை தவிர யாரும் இங்கே வரமாட்டாங்க. பாலா கூற தேங்க்ஸ் என இவன் நன்றி கூறவும் அரைக்கதவை சாற்றிவிட்டு அவளின் அன்னையை தேடி சென்றிருந்தாள். பாலாவின் அன்னை பார்வதி அவளை தனியே அழைத்து சென்றார். மாப்பிள்ளை எப்பவும் இப்படிதானா, அமைதியா இருக்காரே? எனக்கு தெரியலம்மா, கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே ஊட்டி கிளம்பிட்டார். நேற்று சாயந்தரம் தான் வந்தார். வந்ததும் மறுபடியும் ஆஃபீஸ் போயிட்டார். இங்கே வரணும்னா ராத்திரி சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கிட்டோம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து தான் என்னோட இருக்கார். எனக்கும் இனிமேல் தான் தெரியும். பாலா, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போ. 2 பேருக்கும் எந்த அறிமுகமும் புரிதலும் இல்லை. கருத்து வேறுபாடு வந்தால் கலந்து பேசுங்க. சத்தம் சண்டை எல்லாம் வேண்டாம், புரியுதா? அவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை.
கொஞ்ச நாள் அவகாசம் கேட்டிருக்கார். சரியாகிடும்மா. நானும் அவரை நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கவனமா பக்குவமா நடந்துக்கோ, சரியா? சரி, மதியம் என்ன விருந்து? எனக்கு உங்க செட்டிநாடு மீன் வறுவல் வேணும். செய்து தரேன். மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல. உன் அத்தை கிட்ட கேட்டு சொல்லு பாலா. நீ சமைச்சா எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும் பாரு டார்லிங். போ, போய் சமையலை பாரு. பாலா சொல்லிவிட்டு இளையவர்களுடன் அரட்டை அடிக்க சென்றிருந்தாள். இங்கே விஸ்வா உடைமாற்றிக் கொண்டவன் பாலாவின் தலையணை, போர்வை என்று எதையும் தொடாது வெறும் தரையில் படுத்து சுழலும் மின்விசிறியை பார்த்து கொண்டிருந்தான். நினைவில் தாராவே வந்து நிற்க இடம் பொருள் மறந்து அவளை அழைத்திருந்தான். என்ன, என் புருஷனுக்கு அவர் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு போல. உன்னை நான் எப்போ மறந்தேன் குட்டிமா? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உன் மடியில் தலசாய்க்க ஏங்குது. என்னை நம்புறதானடா? உன்னை ரொம்ப காயப்படுத்திட்ட வலி எனக்கு. சாரிடா. ஏய் விஸ்வா, என்னாச்சு? அம்மாவும் அப்பாவும் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை எதுவும் பிரச்சனையா? எங்கே இருக்க சொல்லு, நான் வரேன். உன்னை நம்பாம எப்படி விஸ்வா? என்னை விட உன்னை தான் அதிகம் நம்புறேன் நான். ஒன்றும் இல்லை, உன் நினப்பாவே இருக்கு. அப்பா என்ன சொல்வாருன்னு யோசனை. என்ன ஆனாலும் எனக்கு நீ மட்டும்தான். அது மாறாது. காத்திருமா, சீக்கிரம் வரேன். லவ் யூ விஸ்வா. காத்திருக்கேன். நம்ம சந்தோஷமா இருப்போம். அழகான ஒரு பொண்ணும் பையனும் பெற்றுக்கிட்டு உங்கள் அம்மா அப்பா கூட ஒன்றா ஒரே வீட்டில் ஒத்துமையாக இருக்க தான் போகிறோம். பாசிட்டிவாக யோசி, சரியா? ம், சரி. நீ என்ன பண்ணுற? நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். சரி, வேலையை பாரு, அப்புறம் பேசலாம். டேக் கேர். அவனின் உயிரானவள் காட்டிய அன்பில் மனம் அமைதியாக எதையும் யோசிக்கக்கூடாது என்று வேலையில் கவனத்தை செலுத்தியிருந்தான். ஊட்டியில் இடம் மட்டும்தான் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இவன்தான் அதில் கட்டிடம் எழுப்ப வேண்டும். அதற்கான உள்ளமைப்பு, வெளியமைப்பு எல்லாம் முடிவு செய்திருக்க கதவு, ஜன்னல் முதல் தண்ணீர் குழாய் முதற்கொண்டு அனைத்தும் முடிவு செய்யவே பல நிறுவனங்களை தேடி அதில் சிறப்பானதை தேர்வு செய்திருந்தான். அவர்கள் அனுப்பிய விலைப்பட்டியல், மாடல் என அனைத்தையும் பார்க்க தொடங்கியிருந்தான். மதிய உணவு வேளையில் அழைக்க வந்தவள் அவன் வெறும் தரையில் படுத்திருப்பதை பார்த்து மௌனமாக சில நொடிகள் நின்றுவிட்டு அவனை உணவு உண்ண அழைத்திருந்தாள். இருவரையும் ஒன்றாக அமர சொல்ல அவள் அருகில் வரவும் இலை விரித்து இனிப்பு, உப்பு வைத்து முட்டை, மீன் வறுவல், பிரியாணி என பரிமாற இலையை விட்டு எழுந்திருந்தான். பாலா அவனை கேள்வியாக பார்க்க, என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் எழுந்தீங்க? நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், நான் சுத்த சைவம். விஸ்வா சொன்னதை கேட்டு பாலா விழிக்க பார்வதி மகளை முறைத்திருந்தார். உட்காருங்க மாப்பிள்ள, இதோ வரேன். பாலாவின் அப்பா நடராஜன் மகளையும் மனைவியையும் அவரின் அக்காவையும் சமையல் அறைக்குள் அழைக்க மூவரும் உள்ளே சென்றனர். மாப்பிள்ள சைவம் கூடவா இந்த ஒரு வாரத்தில் உனக்கு தெரியல? தகப்பன் கேட்க காலையில் தாயிடம் சொன்ன பதிலையே இப்போதும் கூற, விருந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு இருக்கலாம்ல? பாலாவின் அத்தை கேட்க இப்போது தாயும் மகளும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சமைக்க முடியுமாக்கா? டேய் தம்பி, இது சமைச்சு முடிக்கவே ஒரு நேரமாகி இருக்கு. மறுபடியும் ஒருத்தருக்காக ஒரு விருந்து சாப்பாடு அதுவும் அளவா செய்ய முடியுமா? ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுப்போமா? அது மரியாதையா இருக்குமாக்கா? மரியாதையை விடு. இப்போ இலையில உட்கார வச்சுட்டு எழுந்து போக சொல்ல முடியாது. சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லு. நடராஜனின் அக்கா கூறவும் அவசரமாக அவர் வெளியே வர, மாமா. விஸ்வாவின் அழைப்பில் நின்றவர் அவன் முன் வந்து கேள்வியுடன் நிற்க, பாயசம் இருக்கா? இருக்குப்பா. அது கொடுங்க போதும். எனக்காக அலைய வேண்டாம். எல்லாரும் சாப்பிடுங்க. நான் சாயந்தரம் மீட்டிங் போகணும், அங்கே பார்த்துக்கிறேன். இல்லை மாப்பிள்ள, அது சரி வராது. நீங்கள் சாப்பிடாம. மாமா, காலையில் சாப்பிட்ட பொங்கலுக்கு இப்போ சத்தியமாக பசி இல்லை. மீட்டிங் போகிறதுனால ராத்திரி இங்கே சாப்பிட முடியாது. அதான் அவங்க யார் மனசும் நோகக்கூடாதுன்னு கொஞ்சமாக இப்போ சாப்பிடலாம்னு வந்தேன். எனக்கு பாயசம் போதும். எதையும் யோசிக்காதீங்க ப்ளீஸ். நம்ம ஹோட்டலில் இந்நேரம் சாப்பாடு ரெடியாக இருக்கும். 10 நிமிஷம். பாயசம் போதும், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. விஸ்வா கூறிவிட்டு அறையை நோக்கி செல்ல நடராஜனை மற்ற அனைவரும் முறைக்க பார்வதி பெரிய டம்ளர் நிறைய பாயசத்தை ஊற்றி அவள் கையில் கொடுத்து விஸ்வாவிடம் கொடுக்க சொல்லி அனுப்பினார். இவள் அறைக்குள் நுழைய அவனோ மடிக்கணினியில் முகம் புதைத்து அமர்ந்திருந்தான். இந்தாங்க பாயசம். பாலா கொடுக்க டம்ளர் அளவை கண்டவன்,
இதை விட சின்ன டம்ளர் உங்கள் வீட்டில் இல்லையா? இல்லை, உண்மையாகவே நீங்கள் வீகனா? ஆமாம். அப்போ காலையில் பவுன் கேக், காஃபி எல்லாம்? 8 வயசில் எங்களுக்கு ஒரு விபத்து நடந்துச்சு. கடவுள் புண்ணியத்தில் யாருக்கும் எதுவும் இல்லை. ஆனால் அம்மா அப்போ ஆடு வெட்டுறேன்னு வேண்டியிருக்காங்க. குணமானதும் வேண்டுதல் செய்ய எங்கள் வீட்டில் ஒரு ஆட்டை வாங்கி கட்டியிருந்தாங்க. அது கூட நான் ஃப்ரெண்டாகிட்டேன். ஓடி பிடிச்சி விளையாடுவேன் அது கூட. ஒரு நாள் கோவில் போனோம். ஆட்டை கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு சாப்பிட காய்கறி எல்லாம் கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அப்பா அதை இழுத்துட்டு போக பின்னாடியே போனா அதை என் கண்ணு முன்னாடியே வெட்டி போட்டாங்க. என் கண் முன்னாடியே அது துடி துடிச்சு செத்து போயிடுச்சு. அதையே என் தட்டில் பார்த்ததும் அலறி காய்ச்சல் வந்துருச்சு. அப்போ இருந்து நான் அசைவம் சாப்பிட மாட்டேன். 8 வயசுக்கு முன்னாடி இருந்தே பவுன் கேக் எனக்கு இஷ்டம். அம்மா எனக்காக செய்கிற கேக்கில் முட்டை இருக்காது. அம்மா கொடுத்த காஃபியில் இருந்தது பசும்பால் இல்லை, சோயா பால். நான் உண்மையாகவே வீகன் தான். சாரி. போய் சாப்பிடு. எனக்கு வேலை இருக்கு. எனக்கு இவ்வளோ பாயசம் வேண்டாம். நீ சாப்பிட்டுட்டு சின்ன டம்ளரில் கொண்டு வர முடியுமா? இதோ கொண்டு வரேன். சாப்பிட்டு கொண்டு வா பாலா, அவசரம் இல்லை. இதை திருப்பி கொண்டு போனால் நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு நினைப்பாங்க. நீங்கள் பாயசம் குடித்தாதான் எல்லாருக்கும் நிம்மதி. நான் உங்களை கேட்டு இருக்கணும், எனக்கு தோணலை. பரவாயில்ல, நீ போய் சாப்பிடு. பாலா அவனுக்கு பாயசம் கொண்டு வந்து தர அதை வாங்கி கொண்டான். பாலா உண்டு வந்தவள் அவன் முன் தயங்கி நிற்க, அவள் நிற்பதைக் கண்டு நிமிர்ந்தவன், என்ன பாலா? ட்ரெஸ் மாற்றணும். வெளியே போகட்டுமா? அது எல்லாரும் சாப்பிட்டு ஓய்வாக படுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் வெளியே போனால் என்ன ஏன்னு கேள்வி வரும். தேவையில்லாத பேச்செல்லாம். பாத்ரூம் உள்ளே போய் வெயிட் பண்ண முடியுமா? பட்டுப்புடவையை பாத்ரூம்குள்ளே கழட்ட முடியாது. போதும் ட்ரெஸ் மாற்றிட்டு சொல்லு. விஸ்வா குளியல் அறைக்குள் செல்ல பாலா அவசரமாக உடை மாற்ற தொடங்கியிருந்தாள். கூச்சம், தவிப்பு என கைகள் வேகமாக செயல்பட சுடிதாரை மாற்றிவிட்டு அவனை அழைக்க விஸ்வா மீண்டும் தரையில் வந்து அமர இவளோ கட்டிலில் விழுந்திருந்தாள். சற்று நேரத்தில் உறங்கியும் இருந்தாள். பாலாவின் குரட்டை ஒலி விஸ்வாவின் கவனத்தை அவள் மீது திருப்ப, உறங்கும் அவளை சில நொடி கண்டவன் பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டிருந்தான். அத்தியாயம் 7. விஸ்வா மாலை அனைவரிடமும் கூறிவிட்டு அவனின் தொழில்முறை சந்திப்புக்கு சென்றிருந்தான். இரவு அவன் வரும்போது மணி 10 இருக்க பாலா உறங்கி இருந்தாள். நடராஜன் கதவை திறக்க அறையை நோக்கி சென்றிருந்தான். குளியல் அறைக்குள் சென்றவன் அவனின் உடை மாற்றி வந்து வெறும் தரையில் படுக்க வர, இது புது போர்வ தலகாணிதான், இதுல படுங்க, வெறும் தரையில படுக்க வேண்டாம். இல்ல வேண்டாம். ஏன் இத்தனை ஒதுக்கும்? ஒரு போர்வ தலகாணி கூட தொடக்கூடாதுன்னு இருக்கா என்ன? உரிமை இல்லாத இடத்துல ஒதுக்கம் இருக்கதான் செய்யும். என் புருஷனுக்கு அவர் பொண்டாட்டி கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. அசதியா இருக்கு. தூங்கட்டுமா இல்ல? விஸ்வா கேட்டதும் சோர்ந்து போய் பாலா படுத்துவிட விஸ்வாவும் வெறும் தரையில் படுத்துக்கொண்டான். காலை பாலா எழுந்து கொள்ளும் முன்பே எழுந்து கிளம்பி உடைமாற்றி அவனின் பைகளை தயார் செய்து வைத்திருந்தான். இவளோ இன்னும் 2 நாட்களாவது இங்கே தங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க, கணவனிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு குளிக்கச் சென்றிருந்தாள். பாலா குளித்து வந்து கணவனை தேட அவளின் அப்பாவுடன் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தான். சொந்தங்கள் சிலர் விடை பெற்று கொண்டிருக்க இவளும் சென்று வழி அனுப்பி வைத்தாள். அதற்குள் காலை உணவு பரிமாற இருவரையும் அமர்த்தி உணவை பரிமாறியிருந்தனர். உணவை முடித்து விஸ்வா கை கழுவ எழ அவனோடு உடன் சென்றவள், நாம இன்னும் 2 நாள் இங்க இருந்துட்டு வரலாமா? எனக்கு வேலை இருக்கு பாலா, ஊட்டிக்கு போகணும். எனக்கு இன்னும் 2 நாள் அம்மா அப்பா கூட இருக்கணும். இன்னைக்கு என்னோட வா, நான் ஒரு வாரத்துல ஊட்டி கிளம்பிடுவேன். அப்புறம் இங்க வந்து இருந்துக்க, நானே வந்து விட்டு போறேன். சரிங்க. இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு விடை பெற்று கொள்ள எந்த பேச்சும் இல்லாது அமைதியாக இல்லம் வந்து சேர்ந்தனர். இல்லம் வந்த அடுத்த 1/4 மணி நேரத்தில் அலுவலகம் நோக்கி சென்றிருந்தான். புது ஆர்டர், அவனின் தொழில் வளர இதுவே முக்கிய வாய்ப்பு என்பது மனதில் பதிய தாராவும் பாலாவும் பின்னே செல்ல தொழில் மட்டுமே முன்னே நின்றது. நவீனமாக இல்லம் இருக்க வேண்டும் என்பதால் நிறைய விவரங்களை தேர்வு செய்து அவனின் வரைபடத்தில் சேர்த்து சின்ன சின்ன விஷயங்களை கூட குறிப்பெடுத்து கொண்டான். ஒரு வாரமும் அலுவலகமும் அலுவலக அறையுமே கதி என்று இருந்தான் விஸ்வா. வேலைகள் அவனை துரத்த கவனம் எல்லாம் அதிலேயே இருந்தது.
அன்று காலை உணவு உண்ண மேஜைக்கு வந்தவன், அப்பா, நான் என் வேலை விஷயமா ஊட்டி போக போறேன். வர 6 மாசம் ஆகும். இடையில நேரம் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு போறேன். உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு போ விஸ்வா. அங்க தங்க வசதி இருக்காது. சாப்பாடு, ஹோட்டல்ல 6 மாசம் ரூம் போட முடியுமா? அப்ப நீ எங்க தங்க போற? என் கிளையண்ட் ஒருத்தர் வீட்ல. அவரும் ஆம்பள, நானும் ஆம்பள. ஒரே வீட்ல தங்க முடியும். நான் உனக்கு வீட்ல இருந்து எல்லாம் ஏற்பாடு செய்து தரேன். நீ தனி குடித்தனம் போ. கொஞ்ச நாள் தனியா இருங்க. என்ன இப்போ? எனக்கே அந்த ஊரு தெரியாது. இதுல இவளையும் கூப்பிட்டு போய், நான் போறது என் தொழிலுக்காக, குடும்பம் நடத்த இல்ல. நான் கல்யாணம் வேணும்னு கேட்டேனா இப்போ? தலையில கட்டி வச்சுட்டு உயிரை வாங்குறீங்க. விஸ்வா, நான் கடைக்கு பேசு. சங்கரன் கோவத்தில் மகனை அதட்ட, சத்தம் கேட்டு மனைவியும் மருமகளும் வந்து பார்க்க, பெண்களின் முகத்தை பார்த்து தனிந்திருந்தார். இருவரையும் உள்ளே போக சொன்னவர், இப்போ உன் முடிவு தான் என்ன விஸ்வா? முடியாதுதான் என் முடிவே. உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் தான். அதுக்காக இப்படி ஒதுங்கி உன் கடமையை ஒதுக்குறது சரியா விஸ்வா? விருப்பம் இல்லாத வாழ்க்கையே கடமைக்கு வாழ சொல்றீங்களா? சரிடா, பாலாவை விட்டு போ. ஆனா மாசத்துல 3 நாள் இங்க வரணும். உன் பொண்டாட்டி கூட தான் இருக்கணும். சரின்னா போ, இல்ல நான் சொல்றத செய். சரிப்பா, வரேன். காலை உணவை கூட உண்ணாது உடைகளை எடுத்து வைக்க தொடங்கியிருந்தான். பாலா அவனை சாப்பிட அழைக்க, நான் ஊட்டி போறேன். வர 6 மாசத்துக்கு மேல ஆகும். உன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல, வரியா? விட்டு போறேன். 6 மாசமா? ஆமா, 12 வீடு. 6 மாசமே ரொம்ப ரொம்ப குறைவான நாள். சீசன் வர்றதுக்கு முன்னாடி கட்டி கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம். நடுவுல வீட்டுக்கு வருவீங்க தானே? வருவேன். நான் ஃபோன் பண்ணலாமா? அவசியம் இருந்தா மட்டும் பண்ணலாம். சாப்பிட தூங்க எனக்கே தெரியும். இதை ஃபோன் பண்ணி கேட்காத. நான் உங்களை பார்க்க ஊட்டி வரலாமா? நான் ஒன்றும் டூர் போகல, வேலை விஷயமா போறேன். பேக் பண்ண எதுவும் உதவி வேணுமா? நோ தேங்க்ஸ். விஸ்வா கிளம்பி செல்லும்போது கோமதி தான் மகனுக்கு 1000 அறிவுரை சொன்னார். பாலா அவனையே பார்த்திருக்க, அப்பாவின் அறைக்குள் சென்று பேசிவிட்டு வந்தவன் அவன் அம்மாவிடமும் சொல்லிவிட்டு விடை பெற்று கொண்டான். அங்கே மனைவி என்ற ஒரு ஜீவனை திரும்பி கூட பார்க்காது, கண் அசைவு கூட இல்லாமல் கடந்து சென்றிருந்தான். முதலாக அவனின் இந்த ஒதுக்கம் முகத்தில் அறைய அமைதியாய் அறைக்குள் சென்று அமர்ந்திருந்தாள். விஸ்வா ஊட்டி வந்து சேர மதிய வேளையாக வந்தவன் குளித்து உடைமாற்றி கிளையண்ட் ஆஃபீஸ் சென்று அங்கே சந்திப்பை முடித்து இரவு 10 மணிக்கு தான் இல்லம் வந்து சேர்ந்தான். அழைப்பு மணி கொடுக்கவும் அடுத்த நிமிடம் கதவு திறக்க விஸ்வாவை அணைத்திருந்தாள் அவனின் காதலி. இவனும் அணைத்து கொள்ள, மிஸ் யூ தாரா கூறிவிட்டு முத்தம் தர, விஸ்வா கன்னங்களை கொடுத்துவிட்டு நிற்க, அவளின் முத்தமழை நிற்கும் நேரத்தில் இவன் தொடங்கி இருந்தான். முத்தமழை மோகமழையாக கூடி கழித்து இருவரும் பிரிய அவளை தன்னோடு சேர்த்து கொண்டு உறங்கியிருந்தான். அவளின் அருகில் கிடைக்கும் இந்த நிம்மதியை உணர்ந்து அனுபவித்தான். காலையில் எழும்போதே பசி வயிற்றை கிள்ளியது. இரவு நடந்த அனைத்தும் நினைவு வர விஸ்வா படுக்கையில் அவளை தேட, அவள் இல்லாது போக எழுந்து சமையல் அறைக்குள் சென்றான். தாரா சட்னி அரைத்து முடித்திருக்க இட்லியை ஊற்ற ஆரம்பித்திருந்தாள். ஏய் பொண்டாட்டி, என்னடி பண்ற? பார்த்தா தெரியல. சரி, ப்ரஷ் பண்ணியா? இல்லையே, பண்ணணும். நான் ஆஃபீஸ் போகணும் விஸ்வா. காலைக்கு மட்டும் சமையல் செய்திருக்கேன். மதியம் வெளியே பார்த்துக்கோ. அப்புறம் அந்த ஃப்ளாஸ்கில் பிளாக் டீ இருக்கு, குடிச்சுக்கோ. குட்டிமா, லீவ் போடக்கூடாதா? ஏற்கனவே நிறைய லீவ்னா. 1 வாரம் தான் சரியாக போயிருக்கேன். அதுக்குள்ளே லீவ் சொன்னா அவ்வளோதான். நாளைக்கு சண்டே தானே. சரி, போயிட்டு வா. எனக்கும் இடத்த பார்க்க போகணும். ஆனால் அது சீக்கிரம் முடிஞ்சிடும். உனக்கு வெயிட் பண்ணுறேன். டின்னர் செய்து வை விஸ்வா. என்ன வேணும்? உன் இஷ்டம் போல என்ன வேணாலும் சமைச்சு கொடு. இந்த குளிருக்கு சூடாக எது கிடைச்சாலும் ஓகே தான். என் அக் வேண்டாமா? நான் குளிச்சிட்டேன் விஸ்வா. கூறியவளின் குளிரில் சிவந்த கண்ணம் இன்னும் சிவக்க, அவளின் கன்னத்தில் இதழ் பதித்தவன் அவளுக்கு விடை தர, தாரா அவளின் வேலைக்கு கிளம்பியிருந்தாள். விஸ்வா குளித்து வந்து காலை உணவை உண்டுவிட்டு டீ அருந்த அவனின் அலைபேசி அழைக்க அதை எடுத்தான். ஹலோ, நான் பாலா பேசுகிறேன். ஊருக்கு போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? உனக்கு எதுக்கு சொல்லணும்னா? என் அம்மாவுக்கு சொல்லியாச்சு. எனக்கு வேலை இருக்கு, வை. காலையில் இருந்த இனிமை சட்டென தொலைய அலைபேசியை வெறித்து பார்த்தான். காரை எடுத்தவன் அவன் கட்டிட வேலை தொடங்க வேண்டிய இடம் வந்து சேர, அங்கு உள்ள செடிகளை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருந்தனர்.
அந்த இடத்தை சுற்றியிருந்த பசுமை மனதில் நிறைய வேலை எப்போது முடியும் என்று விவரங்கள் கேட்டுவிட்டு பூமி பூஜைக்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டி ஆர்டர் கொடுத்த அலுவலகம் சென்று பேசிவிட்டு மதிய உணவையும் உண்டுவிட்டு இல்லம் வந்து சேர்ந்தான். மாலை அவனுக்கு அவனே தேநீர் போட்டு கொண்டவன் தாராவிற்கு காஃபி கலந்து வைத்தான். இரவு உணவுக்கு அவளுக்கு பிடித்த ஆலு பராத்தா செய்ய தேவையான பொருட்களை வாங்க சென்றவன் அவித்த இனிப்பு சோளத்தையும் வாங்கி வந்தான். மாவை பிசைந்து வைத்திருக்கவும் தாரா வந்திருந்தாள். அத்தியாயம் 8. தாரா உடைமாற்றி வர அவளுக்கு சோளமும் காஃபியும் கொடுக்க புன்னகை முகமாக வாங்கி கொண்டாள். அவளின் கால்களை எடுத்து அவனின் மடியில் வைத்தவன் அழுத்தி தர தாரா முகத்தில் இன்னும் புன்னகை பெரிதாக, டின்னருக்கு ஆலு பராத்தா செய்ய போறேன், எனக்கு டபுள் ஓகே. இருவரும் ஒன்றாக சிறிது நேரம் டிவி பார்க்க தாரா மணியை பார்த்துவிட்டு எழுந்தாள். நீ போய் சமையல் செய், நான் துவைக்க மிஷின் போட்டு வரேன். ட்ரையரில் இருக்கிற துணியை காலையில் காய போட்டா தினம் துணி சேராது. நாளைக்கு லீவ் தானே குட்டிமா, நாளைக்கு செய்வோம். எனக்கு எதையும் தள்ளி போடக்கூடாது விஸ்வா, நன்றே செய், அதையும் இன்றே செய். சரிதான். விஸ்வா சமையல் செய்ய தொடங்க தாரா சமையல் அறைக்குள் நுழைய அவளை தூக்கி சமையல் மேடையில் அமர வைத்தவன் சூடாக பராத்தா செய்து கொடுக்க அவனுக்கும் ஊட்டிவிட்டு அவளும் உண்டிருந்தாள். இப்படியே இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க 1 மாதம் கடந்திருந்தது. பூமி பூஜை முடிந்து அஸ்திவாரம் எழுப்பும் பணியும் முடியும் நிலை. அன்று ஊருக்கு செல்ல வேண்டிய நாள். அவன் போகாது விட்டால் அப்பா அவனை தேடி வருவார் என்பதால் அமைதியாக கோவைக்கு கிளம்பி வந்திருந்தான். பாலா வந்தவனிடம் எதுவும் கேட்கவோ பேசவோ இல்லை. அவள் உண்டு, அவளின் வேலை உண்டு என்று இருந்தாள். 3 நாளில் அவன் கிளம்பி இருக்க கோமதி முன் சென்று நின்றாள். சொல்லுமா, பசிக்குதா? 5 நிமிஷம், இந்த கருவாட்டை போட்டா வேலை முடிஞ்சது. நீ தட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வை, இதோ வந்துட்டேன். அத்தை, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாடா, இங்க என்ன வெட்டி முறிக்கிற வேலையா இருக்கு? உனக்கு இங்க ஏதும் குறை இல்லையே. உண்மையை சொன்னா மனசு சங்கடமா இருக்கு. அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை போல. ஒரு மெசேஜ், ஒரு கால், ஏன் நான் இருக்கேனா இல்லையான்னு கூட அவர் யோசிக்கிறது இல்லை. எனக்கும் சுத்தமா கல்யாணத்துல விருப்பம் இல்லைதான். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த தாலி எனக்கு ஒரு பிடிப்பை கொடுத்துருக்கு. ஆனா அவருக்கு எந்த பிடிப்பும் தரல போல. இங்க இருந்தா அதே யோசனையா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு தோணுது. அவனுக்கு சட்டுன்னு நடந்த கல்யாணத்துல ஒட்ட முடியல பாலா. சீக்கிரம் சரியாகிடுமா, நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாத. எனக்கு தெரியும், சொல்றது சுலபம், அனுபவிக்கிறது கஷ்டம். ஆனா ஒரு நாள் எல்லாமே நல்லபடி மாறிடும். தேங்க்ஸ் அத்தை, நான் சாயந்தரமா கிளம்புறேன். இப்ப சாப்பிட எடுத்து வைக்கிறேன். கோமதி சரியென கூறவும் அடுத்த வேலையை பார்க்க சென்றிருந்தாள். கோமதி மனதில் மகனின் செய்கை வருத்தத்தை தந்தாலும் அழுத்தி பிடித்து அவனை உடைத்துவிடக்கூடாது என்று பொறுமையாக இருந்தார். மகனின் மனதில் இன்னொரு பெண் இருந்தாள் என்பதால் அவளை மறக்க போராடி கொண்டு இருப்பதாக நினைத்து கொண்டார். மாலை பாலா அவளின் இல்லம் வந்திருக்க மகளை கண்ட பார்வதிக்கு ஆச்சரியம். ஆனால் பாலா முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. சோர்வாக வந்து சோஃபாவில் அமர்ந்தவளை கண்டு பார்வதி அருகில் வர, எதுவும் பேசாதம்மா, அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நானா தான் வீட்டுக்கு வந்தேன். மனசு சரியில்லை, தனியா இருக்கணும்னு தோணவும் இங்க வந்தேன். எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுமா. பார்வதி தரவும் வாங்கி கொண்டவள் குடித்துவிட்டு அறைக்குள் சென்றிருந்தாள். இரவு தகப்பன் வரும் முன்னே உண்டுவிட்டு உறங்கியிருந்தாள். மற்ற பெண் பிள்ளைகள் போல அப்பாவின் மீது அவளுக்கு அன்பு அதிகம்தான். ஆனால் அதை வெளிப்படுத்த நடராஜன் வாய்ப்பு கொடுத்ததே இல்லை. அதனால் தகப்பனை அவள் அதிகம் தேடியதும் இல்லை. காலையில் 9 மணிக்கு எழ வீட்டில் இருந்த அமைதியே வீட்டில் யாரும் இல்லை என கூறியது. 2 ஹோட்டல் இருக்க பார்வதி ஒன்றை பார்க்க நடராஜன் ஒன்றை பார்த்தார். அதனால் பாலாவின் கல்லூரி காலம் தொட்டு இப்படித்தான். தனியாக அவளே எழுந்து என்ன உள்ளதோ அதை உண்டு டப்பாவில் அடைத்து கொண்டோ அல்லது அவர்களின் ஓட்டலுக்கு சென்று பார்சல் வாங்கி கொண்டோ கல்லூரிக்கு சென்று விடுவாள். பாலா குளித்து சமையலறை செல்ல பொங்கல் சாம்பார் தயாராக இருக்க தட்டில் போட்டு கொண்டு வந்து டிவி முன் அமர்ந்திருந்தாள். செய்தியை பார்த்து கொண்டே காலை உணவை முடித்துவிட்டு சமையலறையை ஒதுங்க வைத்துவிட்டு கிளம்பி வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றாள். வழிபாடு முடித்துவிட்டு கோவிலில் கொஞ்ச நேரம் இருப்போம் என்று தோன்றவும் அமர்ந்து கொண்டாள். 10 நிமிடம் கடந்திருக்க தன்னை போலவே புது தாலியுடன் கணவனிடம் பேசிக்கொண்டே சென்ற பெண்ணை பார்த்தாள். இருவரின் முகத்திலும் புன்னகை.
அவன் ஏதோ சொல்ல அந்த பெண்ணின் விழிகள் விரிந்து கன்னம் சிவந்து கணவனை கண்ணில் பொய்கோபத்துடன் அவள் திட்ட அவன் மீண்டும் புன்னகைக்க இருவரும் ஒரு இடத்தில் ஒன்றாக அமர்ந்து கொண்டனர். தன் கணவன் தன்னுடன் இதுவரை கோவில் வந்து இருக்கிறானே என்று கேட்டால் பதில் என்னவோ இல்லைதான். கோவில் மட்டுமா, தன்னிடம் பேசக்கூட விருப்பமில்லாத ஒருவனை கணவன் என்று உரிமை பாராட்டுவதை நினைத்து கண்கள் கலங்க எழுந்து வெளியே சென்றவள் அருகில் இருக்கும் மால் உள்ளே சென்றிருந்தாள். எதையும் வாங்க விருப்பமில்லை. எனவே அங்கு இருந்த கடைகளில் சிக்கன் சீஸ் பாஸ்தா வாங்கி கொண்டு அமர்ந்து உண்ணத் தொடங்கியிருந்தாள். அங்கும் சில ஜோடிகள் ஒன்றாக அமர்ந்திருக்க கணவன் மனைவியாக அமர்ந்திருப்பவர்களை இவளின் கண்கள் தேடி பார்க்க சலிப்பும் சோர்வும் தான் வந்தது. உணவை முடித்துவிட்டு இல்லம் வந்தவள் எதையும் யோசிக்க கூடாது என்று படுத்து உறங்க முயற்சி செய்ய ஏனோ கண்கள் கலங்கி கண்ணீர் வழிந்தது. ஆனால் இங்கே விஸ்வா பாலா கண்டு ஏங்கிய அனைத்தையும் தாராவுடன் செய்து கொண்டிருந்தான். அன்று தாராவின் பிறந்த நாள். அவளோடு காலையில் கோவிலில் தொடங்கிய பிறந்தநாள் கொண்டாட்டம் இரவு இருவரின் இளமை தேடலில் முடிந்திருந்தது. நேற்று இரவு பேசவில்லை என மகளை தேடி வந்த நடராஜன் பாலாவின் முன் போய் நிற்க அவளோ ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தாள். பாலா, நல்லா இருக்கியாமா? ஏன் கண்ணு கலங்கியிருக்கு? தந்தையின் கேள்விக்கு எந்த பதிலும் வராது போக மெல்ல அவர் தொடவும் கனவிலிருந்து விழிப்பவள் போல தகப்பனை கேள்வியாக பார்த்தாள். என்னாச்சு பாலா? ஒன்றும் இல்லப்பா. இல்லை, உன் முகமே சரியில்லையே. நான் படிக்கட்டுமாப்பா? மாப்பிள்ளை சரின்னு சொன்னா படி, இல்லை அவர் இஷ்டம். இப்போ எதுக்கு படிக்க போறேன்னு நிற்கிற? தகப்பன் கூறிய பதிலில் பாலா பெருமூச்சு விட்டுக்கொள்ள அவரோ அதை கண்டு கொள்ளவே இல்லை. எனக்கு அங்கே பெருசா எந்த வேலையும் இல்லை, சும்மாவே பொழுதுக்கும் இருக்கேன். மாப்பிள்ளை ஊருக்கு போயிருக்காரு, அதான் அப்படி இருக்கு. அவர் வந்துட்டா உட்கார நேரம் இருக்காது. பார்வதி கூற, அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நான் என்ன கொடுத்தாலும் வேண்டாம், என்ன கேட்டாலும் பதில் இருக்காது. அவருக்கு நான் ஒருத்தி இருக்கேன்ற நினைப்பே இல்லை. நீங்க என்னடான்னா? எதுவும் சொல்லாம மனவரையில உட்கார சொன்னா யாரா இருந்தாலும் இப்படித்தான் நடப்பாங்க. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாகிடும். பார்வதி கூற, எனக்கு மட்டும் விருப்பமா? வேண்டவே வேண்டாம்னு சொன்ன என்னை பிடிச்சு மாட்டி விட்டு இருக்கீங்க. அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசுறார். என்ன பாலா, விஸ்வா அப்படிப்பட்ட பையன் இல்லம்மா. நடராஜன் சொல்ல, அப்ப என்ன நம்பல, இருங்க காட்டுறேன். பாலா விஸ்வாவிற்கு அழைக்க எடுத்தவன், என்ன, நான் படிக்க போகட்டுமா? என்ன என்ன கேட்ட? புரியல. இல்லை, நான் அடுத்த டிகிரி படிக்கட்டுமா? படி. உங்களுக்கு எதுவும் மறுப்பு இல்லையே? இல்லை. பாலா, உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் கேளு. இந்த ப்ராஜெக்ட் என் தொழிலில் எனக்கு பெயர் வாங்கி தரப்போகிற பெரிய ப்ராஜெக்ட். எனக்கு வாழ்வா சாவான்ற அளவுக்கு முக்கியம் இது. நான் முழு மனசா தினமும் உழைக்க வேண்டியது இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ செய், என்ன கொஞ்ச நாள் தொந்தரவு செய்யாத. மீறி பண்ணா என் ஒர்க் டென்ஷன்ல உங்ககிட்ட கத்தி விட்டுருவேன், புரியுதா? அதுக்கு தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணாதேன்னு சொல்றேன். நான் அம்மா வீட்டில் இருக்கேன், நீங்க வேலையை பாருங்க. இனி தொந்தரவு செய்ய மாட்டேன், சாரி. அவன் என்று சொல்லிவிட்டு வைத்துவிட, வேலையில இருக்கிறவரை இம்சை பண்ணா கத்த தானே செய்வார். நடராஜன் கேட்டுவிட்டு சென்றிருக்க, மாப்பிள்ளை தொழில நல்ல நிலைக்கு வந்தா உனக்கும் அவருக்கும் தானே நல்லது. எதையும் மனசுல போட்டு குழப்பாத பாலா, அவருக்கு நேரம் கொடு. பார்வதி கூற பாலா தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள். அத்தியாயம் 9. விஸ்வாவின் கட்டிட வேலை முழு வேகத்தில் நடக்க 2ஆம் மாதம் அவன் இல்லம் வரவே இல்லை. 3ஆம் மாதம் சங்கரன் அழைத்து பேசவும் கோவை செல்ல முடிவு செய்தவன் அன்று இரவு உணவை தாராவிற்கு ஊட்டிவிட்டு கொண்டே கோவை செல்ல வேண்டும் என்று கூற, 3 மாசம் முடிய போகுது விஸ்வா. நம்ம பாதுகாப்பு இல்லாம இப்படி சேர்ந்து இருக்கிறது வேற ஏதோ உறுத்தலா இருக்கு. வீட்டில் பேசிடு விஸ்வா, என்ன வந்தாலும் பார்த்துப்போம். சரி குட்டிமா, இந்த முறை நானும் சில முடிவுகளை எடுத்திருக்கேன், சரி பண்ணிடலாம். இந்த ஒளிவு மறைவு வாழ்க்கை வேண்டாம் விஸ்வா, அதான் சொல்றேன். சரி தாரா, நான் ஊருக்கு போயிட்டு 1 வாரத்துல வந்துடுவேன், பத்திரமா இருக்கணும், சரியா? விஸ்வா, தாரா பொய்யாக முறைக்க இவனோ கண் சிமிட்டி விட்டு அவளுக்கு உணவை ஊட்டி விட்டான். அடுத்த நாள் மாலை கோவை சென்று சேர்ந்தவனை ஹாலில் புத்தகம் வாசித்து கொண்டிருந்த பாலாதான் வரவேற்றாள். விஸ்வா எப்போதும் போல அவனின் அறைக்குள் செல்ல அவனையே உற்று நோக்கி கொண்டு நின்றிருந்தாள். அவனிடம் ஏதோ மாற்றம் தெரிய என்னவென்று மூளை யோசிக்க தொடங்கியிருந்தது. இல்லம் வந்த 2 நாட்களும்
அவனின் அலுவலகம் சென்று வந்தவன் 3ஆம் நாள் வீட்டில் அணியும் ஷார்ட்ஸ் டிஷர்ட் உடுத்தவும் பாலாவின் மூளைக்கு அவனின் மாற்றம் தெரிய வந்தது. முன்பை விட எடை கூடியிருந்தான். அறிமுகம் இல்லாத ஊர், பழக்கம் இல்லாத ஹோட்டல் சாப்பாடு. ஆனால் விஸ்வா உடல் எடை கூடி இன்னும் பூரிப்பாக அழகாக தோன்றுவது போல இருந்தது. அதற்கு பதில் சொல்லும் விதமாக அன்று மாலை குளிக்க சென்றவனின் அலைபேசி அலற அதை பார்த்த பாலா எடுக்காது தவிர்க்க மீண்டும் மீண்டும் அழைப்பு வந்தது. 3ஆம் முறை அலரும் போது எடுத்தவள் ஹலோ என்று கூற எதிரில் தாராவின் முகம் ஒரு நொடி சுருங்கி பின் ஹலோ விஸ்வா? தாரா சந்தேகமாக கேட்க, நான் விஸ்வா மனைவி பாலா பேசுறேன், சொல்லுங்க. பாலாவின் பதிலில் தாராவின் நெஞ்சு அடைக்க, விஸ்வதாரா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் விஸ்வா நம்பர் தானே இது? அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆமா, அவரே தான். கல்யாணமாகி 3 மாசம் ஆகுது. எதிர்பாராத வகையில எங்க கல்யாணம் நடந்துருச்சு. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் குட்டி. சார் ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்குறேன். ஒரு விவரம் கேட்க ஃபோன் பண்ணேன். அவர்கிட்ட குட்டி பேசினேன்னு சொல்லிடுங்க. நிச்சயம் சொல்றேன், தேங்க்ஸ். பாலா அழைப்பை முடிக்க தாரா அலைபேசியை கட்டிலில் போட்டுவிட்டு விஷ்ணுவை அழைத்திருந்தாள். விஷ்ணு அவனின் நிறுவனத்தில் வேலையில் மூழ்கியிருக்க தாராவின் அழைப்பை பார்த்து யோசனையாக அலைபேசியை எடுத்திருந்தான். அண்ணா, உங்க கூட கொஞ்சம் நேர்ல பேசணும். ஊட்டி வர முடியுமா? தாரா, 2 நாள்ல வரட்டுமா? சரி. ஆனா நீங்க வர்ற விஷயம் விஸ்வாக்கு தெரிய வேண்டாம். தாரா, ஏமா, என்னாச்சு? போதும், நடிக்காதீங்க. உங்க குரல்ல இருக்க பதட்டம் சொல்லுது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு. பாலா யாரு? அவ விஸ்வா பொண்டாட்டின்னு அறிமுகம் பண்றா. அப்ப நான் யாரு? நான் காலையில ஊட்டியில இருப்பேம்மா. விஸ்வா உன் விஷயத்துல எந்த தப்பும் செய்யல. எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா பேசலாம். நான் பொறுமையா தான் இருக்கேன் அண்ணா. நீங்க விஸ்வா கிட்ட சொல்லாம வாங்க. அவனுக்கு தெரிஞ்சா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சரிம்மா, நீ பொறுமையா இரு. விஷ்ணு அலைபேசியை வைத்தவன் தலையை தாங்கிக் கொண்டு சில நிமிடம் அமர்ந்து விட்டான். விஸ்வா வீட்டில் நிலைமை என்னவென்று அறியாதவன் விஸ்வாவை அழைக்க பாலாதான் இதற்கும் பதில் கூறிவிட்டு வைத்தாள். பாலா குரலில் இருந்த அமைதி கொஞ்சம் நிம்மதி தர மேனேஜரை அழைத்து வேலைகளை கூறிவிட்டு இல்லம் சென்றிருந்தான். அதிகாலையில் கிளம்ப முடிவு செய்து பயணத்தை தொடங்கியிருந்தான். காலை 7 மணிக்கு வீட்டின் அழைப்பு மணி அடிக்கவும் தாரா கதவை திறக்க முகம் செத்துப்போயிருந்தது. வந்தவனை ஃப்ரெஷ்ஷாகி வர சொல்ல விஷ்ணு பல் தேய்த்து முகம் கழுவிவிட்டு வந்து அமர்ந்தான். தாரா டீ தர அதை பருகி முடித்து கப்பை அவள் கையில் கொடுக்க விஷ்ணு தாராவின் அமைதியில் கலவரமடைந்திருந்தான். புயலுக்கு முன்னான அமைதி என்று உடல் பதட்டத்திலும் பயத்திலும் வியர்க்க தொடங்கியிருந்தது. பாலா சொன்னது உண்மைதான்னு உங்க முகமே சொல்லுது. விஸ்வா எனக்கு துரோகம் பண்ணிட்டான்ல? இல்ல இல்ல தாரா, அவன் சூழ்நிலை அப்படி. அவனுக்கு வேற வழி தெரியல. நான் உன்கிட்ட சொல்ல சொல்லி சொன்னேன். அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ ஒரு முறை அவனோட பேசு தாரா. எல்லாம் தெரிஞ்சும் நீங்களும் ஏன் எனக்கு இதை செய்தீங்க? நான் உனக்கு அண்ணனா இருக்கிறத விட என் நண்பனுக்கு உண்மையா இருக்க விரும்புறேன். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு தாரா. சொல்லுங்க, கேட்க தான் வர சொன்னதே. விஷ்ணு அனைத்தையும் பொறுமையாக சொல்லி முடிக்க தாரா கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள். எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு எடுத்தாரா. எனக்கு உங்க 3 பேரோட நிம்மதியும் முக்கியம். உன்னால மட்டும்தான் விஸ்வாவை இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். அவன் இடத்துல ஒரு நியாயம் இருக்கு, அதையும் யோசி. நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு விஷ்ணு அண்ணா. நண்பன் மேல எத்தனை பரிவும் பாசமும் உங்களுக்கு. அவன் செய்தது தப்பு. என்ன காரணம் சொன்னாலும் தப்புதான். தப்புதாம்மா. அவன் தப்புக்கும் ஒரு காரணம் இருக்கு. போதும் அண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீங்க நானா பேசுற வர இதை விஸ்வா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. தாரா, பண்ணுங்க. இதுவும் உங்க நண்பனோட நல்லதுக்கு தான். செய்யுங்க. தாரா கையில் சத்தியம் செய்து கொடுத்தான் விஷ்ணு. காலை உணவுக்கு அவனை தாரா அழைக்க வேண்டாம் என்று மறுத்துவிட்டு கிளம்பி சென்றிருந்தான். இங்கே அழைப்பை முடித்த பாலா அவனின் அலைபேசியை பார்க்க அதில் குட்டி என்று பேசிய பெண்ணின் பெயர் கேமா என்று சேமித்து வைத்திருந்தான். கேமா என்றால் குட்டிமா என பாலா அறிந்த நொடி அவள் முகத்தில் தானாக புன்னகை வந்து அமர்ந்து கொண்டது. அலைபேசியில் தாராவின் அழைப்புகளை மட்டும் அழித்துவிட்டு அமைதியாக விஸ்வாவை கவனிக்க தொடங்கியிருந்தாள். விஸ்வா இரவு தாராவுக்கு அழைக்க அவளோ சோர்வு என்று கூறி பேசாது விட்டிருந்தாள். அதன் பின்னும் அவளின் உரையாடல் குறைந்திருந்தது.
அன்று இல்லம் வந்தவன் கையில் பட்டுப்புடவை. தாராவிற்கு என ஆசையாக வாங்கி வந்திருந்தான். கட்டில் மேல் இருந்த அந்த புடவையை பாலா கையில் எடுத்து பார்த்து கொண்டிருக்கும் நேரம் அறைக்குள் வந்த விஸ்வா, அது உனக்கில்ல பாலா, என் கிளைண்ட் ஒருத்தருக்கு கொடுக்க வாங்கினேன். நான் எனக்கு வேணும்னு சொல்லல, ஜஸ்ட் பார்த்தேன். பார்க்க கூடாதா? சாரி, பாரு. விஸ்வா சொல்ல, புடவையை பார்க்காது அறையை விட்டு செல்லும் போது அவளின் கண்ணில் இருந்த ஏதோ ஒன்று அவனை தலைகுனிய செய்திருந்தது. விஸ்வா தலை தாழ்த்த பாலா அமைதியாக வெளியே சென்றிருந்தாள். இல்ல பாலா, நான் உனக்கு துரோகம் எதுவும் செய்யல. இது விருப்பம் இல்லாத கல்யாணம் எனக்கு. அதுக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாத்திட்டு வாழ்வீங்க, அப்படிதானே? இதையே ஒரு பொண்ணு செய்தா விடுவீங்களா? கள்ளக்காதல் தானே சொல்வீங்க. எந்த உறுத்தலும் இல்லாம வாழ்ந்த உங்களையும் தரங்கெட்ட உங்க காதலியும் இனி சேர்ந்து வாழ முடியாது. பாலா, என்ன எதுவும் சொல்லு, தாராவை பேசாத. பேசினாலே வலிக்குது. நான் தான் சட்டப்படி உங்க பொண்டாட்டி. இவளோட வாழ நினைச்சா ஜெயிலுக்கு போகணும். எப்படி வசதி? நானே கேஸ் போடுவேன். என் புருஷன் மேல அவளுக்கு உரிமை இல்லைன்னு சட்டம் சொல்லும். அப்ப என்ன செய்வீங்க? வேண்டாம் பாலா. விஸ்வா எழுந்து அமர அவனின் சத்தம் கேட்டு பாலாவும் அலுவலக அறைக்குள் வர, என்னாச்சு, ஏன் சத்தம் போட்டீங்க? பாலா கேட்க, கனவா என்று தெளிந்தவன் பாலா முகத்தை பார்த்து நெஞ்சம் நடுங்குவதை உணர்ந்தான். தாரா கண்ணீருடன் நிற்கும் காட்சி மனக்கண்ணில் தோன்ற, கனவு, கெட்ட கனவு. விஸ்வா மெதுவான குரலில் கூற, தண்ணியை குடிச்சிட்டு தூங்குங்க, ஒன்றும் இல்லை. பாலா சொல்லிவிட்டு செல்ல விஸ்வா படுக்கையில் விழுந்தான். நெஞ்சின் அழுத்தம் கூட கண்கள் கண்ணீரில் நிறைந்து வழிந்தது. மணியை பார்க்க 4:20 என்று கடிகாரம் சொல்ல எழுந்தவன் குளித்துவிட்டு கிளம்பினான். பாலா கேட்டதற்கு ஊட்டி செல்கிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றிருந்தான். காலை தாரா வேலைக்கு கிளம்பி வாசல் வரும்போது அவளின் எதிரில் வந்து நின்றான் விஸ்வா. அவனை கண்டதும் பிறக்கும் உற்சாகம் எதுவும் தோன்றாது போக பொய்யான புன்னகை முகத்துடன் அவனை வரவேற்றாள். வந்தவன் அவளை அணைத்து முகமெல்லாம் முத்தம் கொடுத்தான். தாரா அவன் கண்ணில் தெரியும் தவிப்பை கண்டு கலங்கி அவளும் அவனின் இதழ் அணைத்து கொள்ள விஸ்வா நிதானமாகியிருந்தான். அத்தியாயம் 9. அத்தியாயம் 10. என்னாச்சு விஸ்வா, வந்ததும் வராம? மிஸ் பண்ணேன் குட்டிமா. ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? நான் கொண்டு போய் விடுறேன், வா. இல்லை, நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். லவ் யூ, பத்திரமா போயிட்டு வா. தாரா விஸ்வாவின் கண்களைத்தான் பார்த்தாள். அதில் அவன் காட்டும் அவளுக்கான தவிப்பும் காதலும் உண்மை என்று புரிய இவளின் கண்களிலும் கண்ணீர். அவன் முன் எதையும் வெளிப்படுத்தாது அவனை கடந்து சென்றிருந்தாள். இரவு விஸ்வா அவளை நெஞ்சில் சாய்த்து அமர்ந்திருக்க இவளும் அமைதியாக எதற்கோ தயாராகி கொண்டிருந்தாள். விஸ்வா இயல்பாக முயற்சி செய்து கொண்டிருக்க தாரா அவனை விட்டு விலகி செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். அடுத்து வந்த நாட்கள் அமைதியாக சென்றது. 1 வாரம் கடந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அவளின் உடைகளை எல்லாம் பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தாள். விஸ்வா எழுந்தவன் அதை பார்த்துவிட்டு நெற்றி சுருங்கி யோசிக்க தாரா அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஹால் வந்தாள். எதுக்கு உன் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? எதுவும் வேலை விஷயமா வெளியே போறியா? இல்லை, உன்னை விட்டு போறேன். டேய் குட்டிமா, என்னாச்சு? பாலா, யாரு விஸ்வா? உரிமையா உன் பொண்டாட்டின்னு உன் மொபைல் எடுத்து சொல்றா. என்ன யாருன்னு கேட்குறா? ப்ளீஸ் தயவு செஞ்சு பொய் சொல்லாத, எனக்கு எல்லாமே தெரியும். இங்கே வா, என்கிட்ட வா, நான் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். ஆனால் என்கிட்ட வந்துரு பார்ப்போம். விஸ்வா கை நீட்டி அழைக்க, வரமாட்டேன். என்னை ஏமாத்த உன்னை விட மாட்டேன். குட்டிமா, உன்னை நான் ஏன் ஏமாத்த போகிறேன்? உனக்கு என்ன தெரியும் தானே. காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். அது ஒரு விபத்து. அந்த சூழ்நிலை என் கட்டுப்பாட்டில் இல்லை. என் அப்பா மேலே உள்ள அன்பும் மரியாதையும் நன்றியும் என்னை யோசிக்க கூட விடலை. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட சண்டை போட்ட அப்புறம்தான் உனக்கு என்ன சொல்றதுன்னு யோசித்தேன். நீ அடுத்த நாள் கூப்பிடவும் சந்தோஷம் ஒரு பக்கம், சோகம் ஒரு பக்கம். உன் முகத்தை எப்படி பார்ப்பேன்னு வந்தேன். உன் அழுகிய பார்த்த அப்புறம் பாலா, அப்பா, அம்மா யாரும் என் நினைவில் இல்லை. என் தாரா, என் காதல், என் வாழ்க்கை இதான் தெரிஞ்சது. என்னால் உன்னை இழக்க முடியாது தாரா. என் பலமே நீதாம்மா. எனக்கு நீ மட்டுமே போதும். புரிஞ்சுக்க தாரா. இங்கே வா, என்னை விட்டு போகாத, என்கிட்ட வா. பக்கத்தில் வராத விஸ்வா. நீ சொல்றது எல்லாம் சரி, இதையே என்கிட்ட சொல்லலை. மனசு உறுத்தாம தாலி கட்டி எப்படி என்னோட குடும்பம் நடத்த முடிஞ்சது உன்னால? என்னை ஏமாத்தி இருக்க விஸ்வா.
உண்மையை சொன்னா நீ உடைஞ்சு போயிருப்ப தாரா. என்னை எனக்காக விட்டு கொடுத்திருப்ப. உன்னை தெரியாதா எனக்கு? நீ இல்லாம என்னால வாழ முடியாது. உன்னால முடியுமா தாரா? கண்டிப்பா உன்னை விட்டு வாழ முடியாதுதான். ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கேள்வியா மாத்திட்டு அவ கண்ணீர்ல ஏமாற்றத்துல என்னால உன்னோட சந்தோஷமா வாழ முடியாது விஸ்வா. இத நீ சொல்லியிருந்தா உன் அப்பா அம்மாவையும் கூட பாலாவையும் சேர்த்து 3 பேருக்கும் நம்ம காதல புரிய வச்சிருக்கலாம். நீ இப்ப என்ன செஞ்சிருக்க தெரியுமா? ஏன்க்கா அவ கொழுந்தங்கிட்ட காசை வாங்கிட்டு என்ன அவனுக்கு 3ஆம் தாரமா கட்டி கொடுக்க இருந்தா, நீ அவகிட்ட காசை கொடுத்து என்ன 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணியிருக்க. இதான் என் காதலுக்கு நீ செஞ்ச நியாயமா இல்ல மரியாதையா? தலை நிமிர்ந்து இதை வெளியே சொல்லதான் முடியுமா? சரி, உன்னை என்னால வெறுக்க முடியாது, இதெல்லாம் என் காதலுக்காக நான் தாங்கிக்கிறேன். அந்த பொண்ணு பாலா என்ன தப்பு பண்ணா? தாரா, என் சூழ்நிலை அப்படி. எதையும் யார்கிட்டயும் சொல்ற நிலையில நான் இல்லடி. எனக்கு நீ வேணும்னு ஒண்ணுதான் எனக்குள்ள. இதோ என்னை விட்டு போறேன்னு சொல்ற பார். இது நடக்க கூடாதுன்னு தான் எல்லா உறுத்தலையும் மீறி உன்னோட சேர்ந்தேன். நான் தெரிஞ்சுதான் இந்த தப்பை செய்தேன். எனக்கு தெரியும் இது பெரிய பிரச்சனை தான். ஆனா என்ன நடந்தாலும் எனக்கு நீ வேணும் கூறிய விஸ்வாவை தாரா கண்ணீர் கண்களுடன் பார்த்திருந்தாள். நான் சாதாரண ஆள் தாரா. எல்லா உணர்வும் எனக்கும் இருக்கு. அத்தனை பேர் இந்த மண்டபத்துல அப்பா ரூம் உள்ள கூட கூப்பிட்டு போகல. நம்மளை பத்தி பேச அவர் வாய்ப்பே தரல. என் மானம் இதுல இருக்குன்னு சொன்னாரு. நான் பாலா முகத்தை கூட பார்க்கல. என் அப்பா முதலா என் கைப்பிடிச்சு கண்ணீரோடு நின்ன நிமிஷம் என் மூளை வேலையே செய்யல. தாலியை கட்டிட்டு வீட்டுக்கு வந்து அப்பா கூட பேசும்போது அவர் உன்னை மறந்துட சொன்னார். அழுகையோடு நின்ன பாலாவை பார்த்தப்போ உன் முகம்தான் தெரிஞ்சது எனக்கு. பெரிய தப்பா பண்ணிட்டேன்னு நான் உணர்ந்தது அப்போதான். ராத்திரியெல்லாம் இதை எப்படி சரி பண்ணணும்னு யோசனை எனக்கு. அப்பதான் தண்ணி வேணும்னு எழுந்து வெளியே போனேன். அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உன் பையன் மேல எனக்கு சந்தேகம் இருந்தது. அவனே சொல்றான் வேற பொண்ணை விரும்பினேன்னு. என்ன செய்யன்னு இருந்த நேரத்துல தானா அமைஞ்ச கல்யாணம் இது. இனி அவனுக்கு தாரா இல்ல, பாலாதான். என் மனசு தெரிஞ்சுதான் செய்திருக்கார். இல்லனா பாலாவா இருந்தாலும் எங்க சொந்தம் யாரும் இல்லாம ஒருத்தருக்கும் சொல்லாம ஒரே பையன் எனக்கு இப்படி அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவர் கண்ணுல தடுமாற்றம். என் முகம் பாக்குறது இல்லை இப்போ. காரணம் அவர் செஞ்ச தப்பு. அவங்க பேசினதை கேட்ட எனக்கு உன்னை இழந்துட்ட வலி. அடுத்த நாள் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் பாலாவை யோசிச்சேன்தான். ஆனா என்னால உன்னை இழக்க முடியாது தாரா. இது தப்புதான். நான் இதை சரி செய்யறேன் தாரா. என்னை விட்டு போகாத ப்ளீஸ். 3 மாசமா தவிப்பிலையும் பயத்திலையும் இருந்தது இது நடக்க கூடாதுன்னு தான். பாலாவை என் வாழ்க்கையிலேருந்து விலக்கிட்டு தான் உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அதுக்குள்ள எல்லாம் கைமீறி போயிடுச்சு. விஸ்வா கூறிவிட்டு நாற்காலியில் சோர்ந்து அமர, சரி செய் விஸ்வா, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கூப்பிடு. நானும் நம்ம குழந்தையும் உன்கிட்ட வரோம். அவளின் குழந்தை என்ற வார்த்தையில் அதிர்ந்து நிமிர்ந்தவன் எழுந்து சென்று அவளை நெஞ்சோடு சேர்த்திருந்தான். அவனின் கண்ணீரும் உடல் நடுக்கமும் அவளின் மனதிடத்தை அசைக்க அவனை விட்டு பிரிந்து நின்றாள். வாசலில் வாடகைக்கார் வந்து நிற்க பெட்டியை எடுத்து வைக்க சொன்னாள். பைத்தியம் மாதிரி எதையும் பண்ணாத. நான் உன்னை போக விட மாட்டேன். இல்ல, நான் இனி உன்னோட இருக்க மாட்டேன். சரி செய், எல்லாத்தையும் சரி செய். அப்படி சரி செய்ய முடியாம போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலா கூட சந்தோஷமா இருக்க முயற்சி செய். அவதான் உன் பொண்டாட்டி. தப்பு ஒன்றும் இல்லை. எனக்கு துணையா என் குழந்தை போதும். நான் பண்ண தப்புக்கு என்னோட இருந்து என்ன வேணாலும் செய். வயிற்றுல பிள்ளையோட வேண்டாம் தாரா. நீ செஞ்ச பாவம் விஸ்வா. அறியாத பொண்ணுக்கு நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் பிள்ளைக்கு தண்டனை. உன் பலத்தை என்கிட்ட காட்டாத. ஊட்டியில என் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்டல்ல தான் தங்க போறேன். குழந்தைய கையில வாங்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி செய். இல்ல எங்களை மறந்துரு. தள்ளி நில்லு விஸ்வா. தாரா ப்ளீஸ் வேண்டாம். இது ரொம்ப பெரிய தண்டனடி. நான் 2ஆம் தாரமா இருக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு தப்பான பேரை வாங்கி தர மாட்டேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க என்னால முடியாது. உன் சுயநலத்துக்காக என்ன பலி தர முடியாது. அப்புறம் இது ஏன் குழந்தை, ஏன் காதலுக்கு நீ கொடுத்த பரிசு. இதை திருப்பி கேட்காத. சாரி விஸ்வா, பாய். தாரா பின்னே கெஞ்சிக்கொண்டே விஸ்வா செல்ல அவளோ திரும்பி கூட பார்க்காது காரில் ஏறியிருந்தாள். கார் அவனை கடந்து செல்ல தரையில் அமர்ந்து முகம் மூடி அழுதிருந்தான். சில நிமிடம் அழுதவன் எழுந்து தாராவை அழைத்து வர வேண்டும் என்று கார்சாவி எடுக்க வீட்டினுள்ளே செல்ல கார்சாவிக்கு கீழே தாரா எழுதிய கடிதமும் அவள் கர்ப்பம் என்று உறுதி செய்த சோதனை அட்டையும் இருக்க
கண் கலங்க அதை கையில் எடுத்திருந்தான். விஸ்வா, எனக்கு தெரியும், என்னை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வர காசாவி எடுக்க வருவேன்னு. எனக்கு உன்னை தெரியும் விஸ்வா. உன் காதல் பொய் இல்லடா, அதுக்கான உன் வழி தப்பு. அதுவும் தெரிஞ்சே செய்திருக்க நீ. உன்னை நான் என்ன செய்ய? இந்த பிரிவு தான் நமக்கான முடிவு. நான் வீட்டுக்கு வர்றதும் உன்னோட இருக்கிறதும் தான் உனக்கு முக்கியம் இல்லை? இப்போவும் உன் சுயநலத்துக்கு மட்டுமே யோசிக்கிற இல்ல? இது தப்பு விஸ்வா. பாலா பாவம். இந்த உறவு சிக்கலான ஒரு இடத்துல வந்து நிக்குது. தாலி கட்டின காரணத்துக்காக அவளோட வாழ வேண்டியது இல்லைன்னு நீ சொல்றது சரின்னா, காதலிச்சதுக்காக நானும் உன்னோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை தானே? நான் யாரோட வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்லை. நீ என்னோட வாழ ஆசைப்பட்டா பாலா கிட்ட பேசு, உன் காதலுக்காக, உன் குழந்தைக்காக, உன் வாழ்க்கைக்காக. ஆனா நீ என்னோட வாழ பாலா முழு மனசா சரின்னு சொல்லணும். அவ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம். உனக்கும் அதான் என்னோட முடிவு. ஏன்னா இப்ப முடிவு எடுக்கிற அதிகாரம் அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. சரி செய். அத்தியாயம் 11. விஸ்வா அவளின் கடிதத்தில் நிதானமாகவும் அமைதியாக அமர்ந்து கொண்டான். சில மணி நேரம் கழித்து எழுந்தவன் வீட்டை சுத்தம் செய்து, துணிகளை துவைத்து, பாத்திரம் விளக்கி அனைத்தையும் சரி செய்துவிட்டு, துணிகளை பெட்டியில் அடுக்கி அவனை சுத்தம் செய்து கொண்டு ஹோட்டல் நோக்கி சென்றான். உணவை உண்டுவிட்டு கட்டிடம் கட்டும் இடத்திற்கு சென்றவன் வேலைகளை பார்த்துவிட்டு வந்து கோவைக்கு கிளம்பியிருந்தான். இரவு இல்லம் வந்த மகனை கோமதி உடைமாற்றி வர சொல்ல, அறையில்தான் பாலா இருப்பாள் என்று வந்தவனுக்கு அவள் அங்கும் இல்லாது போக, உடைமாற்றி வந்தவன் சமையல் அறைக்குள் நுழைய அங்கும் அவள் இல்லை. கோமதி மகனுக்கு பூரியும் பீன்ஸ் கிரேவியும் வைக்க, அம்மா, பாலா எங்க? வீட்டில் இல்லையா? எங்க போனா? ஆமா, வீட்டில் இல்லை. அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இங்க தனியா அவளும் என்னதான் செய்வா சொல்லு. ம் ஏன் முகமே சரியில்லை? 2 நாள்ல சொல்றேன். கண்ணா, என்னாச்சு? ஏன் கண்ணு இப்படி செவந்து இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, கிரேவி வை. கோமதி மகனை கவலையும் கேள்வியுமாக பார்த்து கொண்டே பரிமாற, என்றும் விரும்பி உண்ணும் பூரியை பெயருக்கு என்று உண்டு எழுந்து அறைக்கு சென்றிருந்தான். தூக்க மாத்திரையை போட்டவன் கண்களில் வந்து நின்றாள் தாரா. அவளை அழைக்க அழைப்பை ஏற்கவே இல்லை அவள். விஷ்ணுவிடம் மட்டும் சுருக்கமாக சூழ்நிலையை குறுஞ்செய்தியில் அனுப்பி வைத்தான். மாத்திரையின் உதவியில் கண்களை மூடியிருந்தான். காலையில் கோமதி நீண்ட நேரமாக எழுப்பி விட்டுத்தான் எழுந்தான் விஸ்வா. எழுந்தவன் மணி பார்க்க, மணி 10 என்று கூறியது கடிகாரம். பாலாவை பார்க்க செல்ல வேண்டும் என்று நினைவு வர எழுந்து குளிக்கச் சென்றவன் ஒரு டீ மட்டும் குடித்துவிட்டு மாமனார் இல்லம் சென்று சேர்ந்தான். வீட்டின் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருக்க, பாலா வாயில் பிரஷுடன் வந்து கதவை திறந்தாள். விஸ்வாவை கண்டதும் தன்னால் சிரிப்பு வர அவனை வா என்று கூட அழைக்காது வீட்டினுள்ளே சென்றிருந்தாள். விஸ்வா அவளின் முகத்தையே பார்த்திருக்க, அறைக்குள் சென்றவள் வாய் முகம் எல்லாம் கழுவி தலையை வாரிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். பாலா, எனக்கு உன்னோட பேசணும். ஏன் கூடவா? பேச போறீங்களா? என்ன பேச போறீங்க? ஓ, உங்களுக்கு பேச தெரியுமா? எதுக்கு இப்போ என்னோட பேச வந்திருக்கீங்க? இத்தனை நாளும் உங்களுக்கு நான் ஜடம் தானே. இன்னைக்கு மட்டும் என்னோட பேச என்ன இருக்கு புதுசா? பாலா கேட்ட கேள்வியில் விஸ்வா தலைகுனிய, உட்காருங்க. இத்தனை நாளும் நான் காத்திருந்தேன், இப்போ இது உங்க நேரம். காத்திருங்க, சாப்பிட்டு வரேன். பாலா சமையல் அறைக்குள் சென்றவள் 2 தட்டில் உணவை எடுத்து கொண்டு வந்து விஸ்வா முன் அமர்ந்தாள். சாப்பிடுங்க, எனக்கும் பேசணும் விஸ்வா. இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் எல்லாம் போதும். இல்லை, வேண்டாம். ப்ளீஸ், அடம் பண்ணாமல் சாப்பிடுங்க. இல்லை. யோ, பொண்டாட்டியா உரிமை எடுத்து உனக்கு சமைச்சு ஊட்டி விடலைனா சாப்பிட்டா பேசலாம். தாரா உனக்கு வேணுமா வேண்டாமா? எடுத்தட்ட சாப்பிடு. பாலாவின் மிரட்டலில் அவளை கண்டு விழித்தான் விஸ்வா. பாலாவின் கோபம் அவனுக்குள் பயத்தை கொடுக்க தட்டை கையில் எடுத்திருந்தான். தட்டில் இருப்பதை உண்டு இருக்க மீண்டும் இட்லிகளை வைத்தாள். மறுப்பே சொல்லாது அவன் உண்டு வரவும் அவளுக்கு காஃபி போட்டு வந்தவள் விஸ்வா முன் அமர, விஸ்வா, எனக்கு உங்கள் மேலே கோபம் இல்லை. தேங்க்ஸ், எனக்கு எந்த நம்பிக்கையும் தராததுக்கு. தேங்க்ஸ், இத்தனை நாளும் கண்ணியமாக இருந்ததுக்கு. எனக்கு உங்கள் மேலே எந்த பற்றும் இல்லை. இப்போது பற்று வரதான் நீங்கள் விடலையே. பாலா, ஒரு விபத்து மாதிரி இந்த கல்யாணம். விபத்து தான், அறிவு இல்லாதவங்க செய்த விபத்து.
காயம் வலிக்குது இப்போ. மன்னிப்பு எல்லாம் கேட்டா இது சரியாகாதுன்னு எனக்கு தெரியும் பாலா. ஆனா என்னால என் தாராவை விட்டு வாழ முடியாது. இப்போ அவ வயித்துல என் குழந்தை இருக்கு. அவ என்னை விட்டு போயிட்டா. ப்ளீஸ். விஸ்வா கண்ணில் நீருடன் கூற, என்ன விட்டு போன்னு சொல்றீங்களா? இந்த முட்டாள்தனமான சமூகம் எனக்கு உடனே வாழா வெட்டின்னு பெயர் சூட்டு விழா செய்யுமே, என்ன செய்வேன்? என்கிட்ட ஏதோ குறைன்னு தப்பா பார்க்குமே, என்ன செய்வேன்? கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு ஆகச்சிறந்த பாதுகாப்புன்னு சொல்ற லூசுங்க என்ன ரெண்டாம் தாரமா யார் தலையிலயாவது கட்டி வைக்க துடிக்குமே, என்ன செய்வேன்? சொல்லுங்க, என்ன செய்வேன் நான்? எனக்கு இதெல்லாம் செய்ய விருப்பமே இல்லாதப்போ என்னதான் செய்வேன்? பாலா முகத்தில் புன்னகை. எதையோ நினைத்து சிரித்து கொண்டாள். படிப்பு மேல எனக்கு அவ்வளோ ஆசை. எனக்கு படிக்கணும், ஆசை தீர படிக்கணும், என் சொந்த சம்பாத்தியத்துல என் செலவுகளை செய்யணும், பாலதர்ஷினின்னு என் பேர் எல்லாருக்கும் தெரியணும், என் துறையில சாதிக்கணும். இதோ தாரா போல வயிற்றுல பிள்ளை இருந்து காதலிச்சவன் தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் போடான்னு சொல்லிட்டு விட்டு போற அளவுக்கு சுயமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பாவுக்கு என் படிப்பை நிறுத்தணும், கல்யாணம் பண்ணி அனுப்பிடணும், அவர் பொறுப்பும் கடமையும் முடியணும், அவ்வளோதான் அவருக்கு. கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு செய்கிற பெரிய செட்டில்மெண்ட் அவருக்கு. அதை பண்ணிடணும் தான் சரியா விசாரிக்காம ஒருத்தனை கொண்டு வந்தாங்க. ஏதோ நல்லவன் அவன் மேடைக்கு வராமல் ஓடிட்டான். உண்மையா கல்யாணம் நின்று நிமிஷம் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஒருத்தி நானாக தான் இருப்பேன். உன் அப்பாவுக்கு என் சந்தோஷம் பொறுக்கல போல, உன்னை ஏன் தலையில கட்டிட்டாரு. என்ன அலட்சியம் உனக்கு? எப்ப பாரு தெருநாயை பார்க்குற மாதிரி ஒரு ஒதுக்கம் வேற. உன்னை விட நான் அழகுல ஒரு படி மேலே தான். உன் தாரா கூட என் பக்கத்துல அழகுல நிக்க முடியாது, அது உனக்கே தெரியும். நீயே என்னை வெறிக்க வெறிக்க பார்த்துருக்க. உன் காதல் உனக்கு வசதியா இருந்தா அடுத்தவங்களை அலட்சியம் பண்ணுவியா நீ? என்னோட பெட்ஷீட் கூட தொடமாட்டேன்னு என்கிட்ட ஒதுக்கம் காட்டின அப்பவே உன் மேல எனக்கு லேசா இருந்த ஈர்ப்பும் போயிடுச்சு. நான் அம்மா வீட்டில் இருக்கேன்னு உனக்கு ஃபோன் பண்ணேன்ல, அன்னைக்கு உன் பின்னாடி கொலுசு சத்தம். உன்னோட ஒரு பொண்ணு இருக்கான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதை போன வாரம் உறுதி பண்ண நிமிஷம் எனக்கு எந்த ஏமாற்றமும் இல்லை. என்னை ஒதுக்குற ஒருத்தன் மேலே எனக்கு ஈர்ப்பு வருமா? இதில் உன்னோட வாழ நான் போட்டி போடுவேன் வேற நினைக்கிறேன். சத்தியமாக இல்லை. அதுக்காக சந்தோஷமாக போன்னு சொல்லி அனுப்பிவிடவும் போகிறதில்ல. நான் என்ன செய்யணும்னு நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் பாலா. என்ன செய்யணும்? உன் பொண்டாட்டியை கோவைக்கு உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வா. உன் அப்பா முன்னாடி இவ தான் என் பொண்டாட்டி, இவளோட தான் நான் வாழ போகிறேன்னு சொல்லு. எனக்கு உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் தாரா இனி திரும்பி கோவைக்கு போக போகிறதில்ல. பிள்ளைத்தாச்சி பொண்ணு இனி இங்கே தான். வேலையெல்லாம் விட்டு அவள் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. சாரி, ரொம்ப கோவம், அதான் மரியாதை வரல. பாலா, தாரா வர மறுத்தா நீ பேசுவியா அவளோட? பேசுகிறேன். தேங்க்ஸ் பாலா. விஸ்வா உடைந்து அழ, விஸ்வா எனக்கு நீ யாருன்னு கூட தெரியாது. யாரோ ஒருத்தர் சுயநலத்துக்காக நம்ம வாழ்க்கை இப்படி போதும். இப்போவாவது எல்லாம் தெரிஞ்சுதே, அது வர சந்தோஷம். உனக்கு அருமையான ஃப்ரெண்டு, கர்ணா மாதிரி. விஷ்ணு அண்ணா தான் சொன்னார். தாரா கர்ப்பம்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டார். முட்டாளா நீ? சொல்லியிருந்தா 2ஆம் நாளே வெளியே போயிருப்பேன். நீ கேட்கலாம், உனக்கு விருப்பம் இல்லையே, நீயும் வேண்டாம்னு சொல்லி இருக்கலாமேன்னு. நானும் மறுத்து இருக்கலாம் தான். ஆம்பளை உன்னையே மறுக்க விடாம செய்யும்போது எனக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா என்ன? இது உண்மையாவே விபத்து. இதுல காயம் என்னை விட உனக்கு தான் அதிகம்னு எனக்கு தெரியும். இதை சரி செய்ய என்னால தான் முடியும். என்னை மன்னிச்சுடு ப்ளீஸ். என்னால் உனக்கு நிறைய கஷ்டம். நான் மனசறிஞ்சு செய்த தப்பு இது. என் காதல் என்னை சுயநலமாக யோசிக்க வச்சுது. என் அப்பாவே என் மனசு புரிஞ்சு எனக்கு துரோகம் பண்ணதும் யாரும் வேண்டாம் தாரா போதும்னு முடிவு பண்ணனா உன்னை யோசிக்கவே இல்லை. அவர் மேலே இருந்த கோவம் உன் மேலே அலட்சியமாக மாறிடுச்சு. நான் இந்த 3 மாசமும் நிம்மதியாலாம் இல்லை. என் மனசாட்சி என்னை கேள்வி கேட்கும் போதெல்லாம் அதை அடக்கி தான் வச்சுட்டு இருந்தேன். தாராக்கு தெரியாம நம்ம உறவை முடிக்க நினைச்சேன். என்னால முடியல. அத்தியாயம் 12. பாலாவுக்கு நன்றி கூறி ஊட்டி கிளம்பியவனுக்கு கார் டிரைவரை ஏற்பாடு செய்திருந்தாள் பாலா. விஸ்வா எதற்கு என்று கேள்வியாக பார்க்க, இந்த மாசம் உங்களுக்கு நிறைய அலைச்சல். ராஜண்ணா எங்களுக்கு நம்பிக்கையானவர். கவலை இல்லாம பின்னாடி சீட்ல தூங்குங்க. உங்களை ஊட்டியில பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பார். தாராவை வச்சுக்கிட்டு கவனம் இல்லாம நீங்க வண்டி ஓட்டக்கூடாது. அது போக தாராக்கு இப்ப வாந்தி மயக்கம் எல்லாம் வரும். அவங்கள கூட இருந்து பார்க்க ஆள் வேணும்.
நீங்கள் வண்டி ஓட்டினா தாராவை யார் பார்ப்பாங்க? தேங்க்ஸ் பாலா. விஸ்வா உணர்ந்து கூற அவன் கண்கள் கலங்கியது. வாழ்க்கை முழுக்க நன்றி சொல்ல வைக்கிறேன். சீக்கிரம் தாராவை கூப்பிட்டு வாங்க. விஸ்வா முகத்தில் ஒரு வாரம் முன்பு தொலைந்த புன்னகை அவன் முகத்துக்கு வர, சிரிக்கும்போது உங்கள் முகம் அழகாக இருக்கு. முதல் முறையாக சிரிச்சு பார்க்குறேன். பாலா கூற விஸ்வா கண்ணில் வலி. விஸ்வா தலையசைத்து விடை கொடுத்தவன் கிளம்பி இருக்க, பாலா அவளின் அறைக்குள் சென்றவள் உண்டமயக்கம் தீர உறங்கியிருந்தாள். இத்தனை நாளும் நெஞ்சில் அழுத்திய உணர்வுகள் தீர்ந்திருக்க மனம் அமைதியாகி இருந்தது. ஊட்டி சென்றவன் தாராவின் மாலை நேரத்தில் பார்க்க செல்ல, அவனை கண்டதும் கலங்கிய கண்ணை துடைத்து கொண்டு மனதை சமன் செய்து கொண்டாள். என்ன விஷயம் விஸ்வா? குட்டிமா, என்னோட கிளம்பி வா, கோவா வீட்டுக்கு போகலாம். அப்ப பாலா, அந்த பொண்ணுக்கு என்ன முடிவு? தாரா கேட்கவும் விஸ்வா அனைத்தையும் கூறியிருந்தான். என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லைனா பாலாவை பேச சொல்லவா? இது என்ன முடிவு? எனக்காக அவள் வாழ்க்கையை விட்டு தர போறாளா? அதுக்கு நீயும் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்ட இல்ல? இல்லை, நீ பாலா கூட பேசு. உனக்கு நான் சொல்றது புரியல. விஸ்வா பாலாவிற்கு அழைக்க மீன் வறுவல் தட்டை கையில் எடுத்துக்கொண்டு டிவி முன் உண்ண அமர்ந்தவள் அலைபேசியை எடுத்திருந்தாள். விஸ்வா விவரம் சொல்ல அலைபேசியை தாராவின் கையில் கொடுக்க சொன்னாள். ஹலோ, விஸ்வதாராவா? பாலா, நீ எனக்கு விட்டுத்தர வேண்டாம் ப்ளீஸ். ஓ, அப்படியெல்லாம் வேற உனக்கு ஒரு நினைப்பா? என்னவோ நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னியா? கிளம்பி வா அப்போ கோவைக்கு. இதான் என் முடிவு. குடும்பம் நடத்தி பிள்ளை மட்டும் வாங்குவாளாம். பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் நீ சரி செய்யின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய் நின்றுப்பாங்களாம். நீங்கள் கிளம்பி கோவைக்கு வாங்க மேடம், பிரச்சனையை சரி செய்வோம். விஸ்வா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னப்போ உங்கள் அம்மா அப்பா சம்மதம் வாங்கணும் விஸ்வா, அதை வாங்கிட்டு செய்வோம், பாதுகாப்பான இடம் பார்த்து கொடுன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு விஷயம் வெளியே வந்திருக்கும். நீயும் போராடி புரட்சி செய்து கல்யாணம் செய்திருக்கலாம். அப்போ உன் சுயநலம் உனக்கு பெருசா இருந்தது போலதான் விஸ்வாக்கும். அவர் செஞ்சது தப்புன்னு சொன்னா நீ செஞ்சதும் தப்பு தான். இப்போ சமத்தா கோவைக்கு வந்து சேருங்க பார்ப்போம். பாலா கூறவும், நீ என் இடத்துல இருந்தாலும் அதான் செய்திருப்ப. ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லை, அதான் மாமனார் மாமியார் வேணும்னு யோசிக்கல. என் மேல தப்புன்னு சொல்றியா? பிரச்சனை பண்ணது உன் புருஷன், உன் காதல. உனக்காக ஒரு பொண்ணையே காயம் பண்ணவன். குடும்பம் வேண்டாம்னு நினைக்கிறவனை போய் தனியா விட்டு போறது சரியா? நமக்காக தான் புரியல இல்ல? உனக்கு விஸ்வா மேல கோவமே இல்லையா? உரிமை இல்லாத இடத்துல உணர்வு இருக்காது. யாரும் பிறவி கெட்டவங்க இல்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன வேணாலும் செய்ய வைக்கும். அந்த பையன் ரொம்ப சாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா கொலை செய்து இருப்பான். ஏன்? சட்டுன்னு ஏமாறும்போது, அவமானப்படும்போது, அவனுக்கு அநீதி நடக்கும்போது, இப்படி பல காரணம் இருக்கும். விஸ்வாவை அறிமுகம் பண்ணப்பவே எனக்கு சொன்னது, எல்லா கஷ்ட நஷ்டமும் தெரிஞ்சவன தான். சுத்தமான வீகன், பால் கூட குடிக்கிறது இல்லை. வீதியில் உள்ள எல்லா நாய்க்கும் சோறு வைக்க சொல்றது, வீட்டில் உள்ள எல்லா செடிங்களுக்கும் தண்ணி விட்டு பராமரிப்பு செய்யறதுன்னு எந்த உயிருக்கும் துரோகம் செய்யாத ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு கெட்டதை செய்வானா என்ன? என்கிட்ட ஒதுக்கும் அலட்சியம் காட்டின விஸ்வா ஒரு நாளும் தப்பா பார்க்கவோ பேசவோ இல்லை. என் நிழல கூட தொடாத கண்ணியமோ என் பெண்மைக்கும் உடலுக்கும் எந்த தீங்கும் செய்யல. ஆமா, ஆரம்பத்துல என் புருஷன் கொஞ்சம் பற்று இருந்தது உண்மை. என்னைக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாரோ அன்னைக்கே நான் தெளிய தொடங்கிட்டேன். எனக்கு இருக்கிறதெல்லாம் வருத்தம் மட்டும்தான். என்கிட்ட சொல்லியிருந்தா நானே என் கழுத்துல இருந்த தாலியை கழட்டி உன் கழுத்துல கட்ட சொல்லியிருப்பேன். கிளம்பி வா தாரா, இது உன் இடம், சேர்ந்து சரி செய்வோம். பாலா பேசிவிட்டு வைத்துவிட, போலாம் விஸ்வா, தாரா சொல்லவும் மூவரும் கிளம்பியிருந்தனர். கோவை வந்து சேர்ந்தவன் தாராவுடன் வீட்டின் உள்ளே வர, பாலா வரவேற்பு அறையில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தாள். கோமதிதான் கேள்வியுடன் வாசல் நோக்கி வந்தார். அம்மா, இவ தாரா, என் பொண்டாட்டி. டேய், என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ உள்ள இருக்கிறது யாரு? என்னங்க? கோமதி அவர்களின் அறைக்குள் அழுகையுடன் செல்ல, பாலா காஃபியை நிதானமாக குடித்து கொண்டிருந்தவள், அட உள்ள வாங்க, வெளியே நின்று வீட்டு விஷயம் பேச முடியாது. பாலா சொல்லவும் தாராவுடன் வீட்டினுள் வந்திருந்தான். பாலா கை காட்டி தாராவை அமர சொல்ல, சிந்து அக்கா சூடாக பாலும் கிரீன் டீயும் கொண்டு வந்தார். குடிங்க, அவர் எப்படியும் தயாராகி வர 5 நிமிஷம் ஆகும். உனக்கு ரொம்ப தைரியம் பாலா, தாரா கூற. ஆமா,
தலைக்கு மேலே வெள்ளம் போன அப்புறம் தைரியம் வரலனா இனியும் கஷ்டம்தான். விஸ்வா, என்ன காரியம் செய்துட்டு இருக்க நீ? அன்னைக்கே உன் விருப்பத்தை மறக்க சொன்னேன் தானே? சங்கரன் கத்த, மாமா, உங்க சண்டை அப்புறம் இருக்கட்டும். எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பாலா, உனக்காக தாம்மா பேசிட்டு இருக்கேன். என்ன பேச போறீங்க? தாரா கர்ப்பம். தாயான பொண்ணை துரத்தி விட்டுட்டு என்னோட வாழ சொல்லி பேசிட்டு இருக்கீங்களா? அவர் மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? உங்களுக்கும் இவர் காதல் விவரம் தெரியும் போலவே. பாலா காஃபி கப்புடன் பொறுமையாய் அவரை பார்த்து கேள்வி கேட்க, தெரியும். ஒரு அனாதைக்கு கல்யாணம் பண்ணி தர எனக்கு விருப்பம் இல்லை. எப்படியும் அந்த பொண்ணை நான் ஏத்துக்கிற மனநிலையில இல்லை. அதான் அன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். சங்கரன் கூறவும் சரியாய் அங்கே நடராஜன் பார்வதி இருவரும் வந்திருந்தனர். பாலா அவளின் தந்தையிடம் விவரம் அனைத்தும் சொல்ல, அவரோ கோபத்தில் நண்பனை பிடித்து கொண்டார். இன்னொரு பொண்ணை நேசிக்கிறது தெரிஞ்சும் எதுக்கு சங்கர் என் பொண்ணுக்கு கட்டி வச்ச? உங்களை மாதிரி பொண்ணு மேல அக்கறையே இல்லாம சரியா விசாரிக்காம கல்யாணம் பண்ணா போதும்னு நினைச்சா இப்படித்தான் தலையில மிளகா அரைப்பாங்க. அவசர அவசரமா அவர் பையனை தரேன்னு சொன்ன அப்ப நண்பன் மேல இருந்த நம்பிக்கையில பெத்த பொண்ணை மறந்துட்டீங்க. இன்னொரு நாள் கல்யாணம் வைப்போம்னு சொல்லி அங்க நிச்சயம் பண்ணி இருந்தாலோ வேற நாள்ல கல்யாணம்னு சொல்லி இருந்தாலோ இந்த இடத்துல நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பாலா கூறவும் பார்வதி அழ நடராஜன் தலைகுனிந்து நின்றிருந்தார். மாமா, எனக்கு பதில் சொல்லுங்க. தெரிஞ்சே என் வாழ்க்கையை கெடுத்தது நீங்க தான். உங்க பையன் நீங்க அழுதா தாங்க மாட்டான். யோசிக்க விடாம செஞ்சு என் கழுத்துல தாலியும் கட்ட வச்சுட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? வாழ்க்கை பிச்சை கேட்டு கெஞ்சணுமா? நீ எதுக்குமா வாழ்க்கை பிச்சை கேட்கணும்? நண்பன் நம்பினதுக்கு நல்லது பண்ணிட்டான் இவன். நீ கிளம்பு பாலா. வயசாகுது, பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா கடமை முடியும்னு நினைச்சுதான் ஏற்பாடு பண்ணேன். முதல்ல பார்த்த மாப்பிள்ளையும் நல்லவன் தான். அதான் அவன் ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிக்காம ஓடிட்டான். ஆனா இவன் வாயை மூடிட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்கான். நீ என் பொண்ணா இருந்தாவே போதும் எனக்கு. என் பொண்ணு வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன். நான் நிதானமா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? உன் பொருளெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு பாலா, போலாம். தந்தையின் வார்த்தையில் முதல் முறையாக தெரிந்த அக்கறையில் பாலா அவளின் அப்பா தோள் சாய்ந்திருக்க மகளை அரவணைத்து கொண்டார். இதுதான் விஸ்வா, நீங்க 2வது நாள் செய்திருந்தாலும் நடந்திருக்கும். தாராவை ஊர் உறவு அறிய கல்யாணம் செய்திருக்கலாம். இத்தனை மனக்கசப்பு வந்திருக்காது. இனி தாராவை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவ உங்க மனைவியா உங்க வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் பாலா. நான் உனக்கு கொடுத்தது எல்லாம் அலட்சியம்தான். ஆனா நீ எனக்கு பெரிய விஷயத்த செஞ்சிருக்க. அப்படி பார்த்தா நானும் தான் நன்றி சொல்லணும் விஸ்வா. உங்க கண்ணியம் பெரிய விஷயம் எனக்கு. இதே உங்க அப்பா மேல உள்ள கோவத்தை என்கிட்ட தீர்க்க நினைச்சிருந்தா என் நிலை என்ன? என் பெண்மைக்கு எந்த களங்கமும் செய்யல. என்னை அடிச்சு கஷ்டப்படுத்தி என் மனசையும் உடலையும் காயப்படுத்தல. எனக்கு ஏமாற்றம் உண்டுதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்ன விரும்பாத ஒருத்தரை பத்தி எனக்கு யோசிக்க கூட எதுவும் இல்லை. தேங்க்ஸ் பாலா. தாராவும் விஸ்வாவுடன் கூற, இனிதான் நிறைய கஷ்டம் இந்த வீட்டில் இருக்கும். திடமா இருங்க. கூறிவிட்டு பாலா சங்கரனை நோக்க அவரோ தலைகுனிந்திருந்தார். அத்தியாயம் 13. இறுதி அத்தியாயம். உங்க பையன் இயல்புக்கு மீறி அவரையே வருத்திக்கிட்டு உங்களையும் ஏமாத்திட்டு வாழ காரணம் பெத்த நீங்க தான். மகன் மனசு அறிஞ்சும் அதை நீங்க மதிக்காம போனது ரொம்ப பெரிய தப்பு சார். இனிமேலாவது அவன் மனசை புரிஞ்சு நடங்க. உங்க மகனோட உயிர் தாரா வயிற்றுல. நீங்க என்ன முயற்சி செய்தாலும் கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும். அப்பா அம்மாவா ஏன் அப்பா அம்மாவும் தாராக்கு தங்கச்சியா நானும் உண்டு. அவங்க அனாதை இல்லை. அத்தை சொல்லுமா. அழாதீங்க அத்தை. எப்பவும் விஸ்வா செய்யறது சரியா இருக்கும்னு சொல்வீங்க தானே. அப்போ தாராவை ஏத்துக்கோங்க. அப்புறம் விஸ்வா, இனி நீங்க தான் சூழ்நிலையை சரி செய்யணும். நான் அடிக்கடி வருவேன் உங்க எல்லாரையும் பார்க்க. வரட்டுமா? பாலா விடை பெற தாரா அவளை அணைத்து கொண்டாள். இருவரும் நேசம் பகிர்ந்து கொண்டனர். பின் பாலா கிளம்ப கோமதி, விஸ்வா, தாரா மூவரும் வாசல் வரை சென்று வழியனுப்பி வைத்து விட்டு வந்தனர். வீட்டின் உள்ளே வர கோமதி தாராவை மேலிருந்து கீழ் வரை பார்த்தவர், மாடி ஏறாதம்மா, அதோ அங்க இருக்கிற ரூம்ல நீ இருந்துக்கோ, உன் புருஷனையும் மாறிக்க சொல்லு. கோமதி சொல்ல தாரா சரியென தலையாட்டி இருந்தாள். அம்மா, விஸ்வா அழைக்க, பேசாத கண்ணா, நான் இப்படி ஒரு பையனையா வளர்த்தேன். உனக்கு என்கிட்ட எதுவும் சொல்ல தோணலை தானே? அதான் உன் முடிவை நீயே எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு இல்ல? இனி நான் எதுக்கு? பேசாத.
நானா பேசுற வரை என்னோட பேச முயற்சி செய்யாத. கோமதி சொல்லிவிட்டு செல்ல சங்கரன் அமைதியாக அவரின் அறைக்குள் சென்றிருந்தார். தாரா குளித்து வர அவளுக்கு உண்ண உணவு கொடுத்தவர் மகனுக்கும் கொடுக்க சொல்லி தாராவிடம் கூறினார். இப்படியே ஒரு வாரம் கரைய விஸ்வா ஊட்டி செல்ல வேண்டும் என்று அன்னை முன் வந்து நின்றான். விஸ்வா விவரம் சொல்ல கோமதி மகனுடன் பேசாது அமர்ந்திருக்க, நீ போயிட்டு வா விஸ்வா, நாங்க தாராவை பத்திரமா பார்த்துப்போம் கூறிய தந்தையை விஸ்வா கண் கலங்க பார்க்க, நான் அந்தஸ்து மரியாதைன்னு யோசிச்சேனே தவிர உன் விருப்பம் உன் வாழ்க்கைக்கு முக்கியம்னு நினைக்க தவறிட்டேன். தெரிஞ்சே செய்த தப்பு தான். முடிஞ்சா நீயும் தாராவும் என்னை மன்னிச்சிடுங்க. சங்கரன் கூறவும் தாரா அழுதிருந்தாள். நீங்க மன்னிப்பு கேளுங்க, உங்க மகன் மன்னிக்கட்டும், நான் மன்னிக்க மாட்டேன். எனக்கு என் மருமகளை பார்த்துக்க தெரியும், கிளம்ப சொல்லுங்க, காத்து வரட்டும். கோமதி கூறவும் அன்னையின் அன்பில் முழு நிறைவுடன் ஊட்டி சென்றிருந்தான். இங்கே பாலா வீட்டில் மகளுடன் பார்வதி உடன் இருக்க பாலா நன்றாக உண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். அன்று இரவு பாலா உண்ண வரவும், அடுத்து என்ன செய்ய போற பாலா? நடராஜன் கேட்க, படிக்கணும்ப்பா, என் துறையில சாதிக்கணும், அதுக்கப்புறம் மீதியை பார்க்கலாம். பேசாம இவளை படிக்கவே அனுப்பியிருக்கலாம். நம்ம இப்போ சொந்த பந்தம் எல்லாருக்கும் பதில் சொல்லணும், இப்படி மோசம் போயிட்டாளேன்னு பேசுவாங்க. பார்வதி கூற, மா என்ன மோசம் போயிடுச்சு இப்போ? மாப்பிள்ளை பத்தி சரியா விசாரிக்காம என்னை தள்ளி விட்டா போதும்னு அனுப்பிட்டு எதுக்கு பேசுறீங்க? கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை லட்சியமா என்ன? கல்யாணம் பண்ணிக்காம இருக்க நீ ஒன்றும் ஆம்பளை இல்லை, பொண்ணு. நீ கல்யாணம் பண்ணிக்காம வேற என்ன செய்ய போற? கொஞ்சம் படிச்ச திமிர்ல பெண்ணியம் பேசாத எங்க கிட்ட. நான் ஒன்றும் ஆம்பளை மாதிரி ஒரு மூட்டையை தூக்கிடுவேன், சட்டையை கழட்டிட்டு நடு ரோட்ல நடப்பேன்னு சொல்லலை. ஒரு பெண்ணால அது முடியாது. ஆணும் பெண்ணும் உடலால வேறதான், ஆனா மனசுல, உணர்வுல, அறிவுல ஆணும் பெண்ணும் சமம். எப்படி ஒரு ஆண் பிள்ளை படிச்சு வேலைக்கு போய் சுய காலில் நிற்கிற நிலை வந்ததும் அவனுக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானோ, அதே போல பெண்ணும் படிச்சு சுய காலில் நின்றுட்டு விரும்பின ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதைத்தான் நான் கேட்குறேன். எவனோ எதையோ சொல்வான்னு என்னால் எதுக்கும் கவலைப்பட முடியாது. சுற்றி இருக்கிற 4 பேர் பேசுவாங்க, அதானே? அவனுங்க பேசதான் செய்வாங்க, பேசுறதை தவிர ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால. ஏன் கற்புக்கும் ஒழுக்கத்துக்கும் மதிப்பு சான்றிதழ் தர இவங்கெல்லாம் யாரு? உன் பொண்ணை நீ நம்பணும். நாளைக்கு எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா என்னை விரும்பி கல்யாணம் பண்ண போறான் பாருங்க, அவ நம்பணும். அவ்வளோதான் எனக்கு வேணும். அவ பேசுவா இவ பேசுவான்னு இனி புலம்புறத கேட்டேன், உன் மானத்தை வச்சுட்டு சாவுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். இனி நான் யாருக்கும் பொறுத்து போக மாட்டேன். பாலா கூறிவிட்டு அறைக்கு சென்று விட பார்வதி அழ நடராஜன் சமாதானம் செய்திருந்தார். உணவுடன் மகளின் அறைக்குள் வந்தவர் உணவை ஊட்டிவிட விவரம் அறிந்து முதல் முறையாக ஊட்டும் தன் தந்தையை கண்டவள் கண்கள் கலங்க உணவை வாங்கி கொண்டாள். நீ படி பாலா, இஷ்டம் போல படிமா, போதும் எங்களுக்காக யோசிச்சது. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ அடுத்து என்னன்னு பார்ப்போம். பயந்து பயந்து என் பொண்ணையும் கோழையா நிற்க வைக்க இனியும் நான் தயாரா இல்லை. என் துணை இல்லாம என் பொண்ணு நிமிர்ந்து நிற்பான்னு நம்பிக்கையில நான் நிம்மதியா செத்துருவேன். அப்பா இப்படி பேசாதீங்க. சரி, என் பொண்ணு நிமிர்ந்து சுய காலில் நிற்கிறத பார்த்து பெருமைப்படுவேன், போதுமா? நடராஜன் கூற பாலா சரி என கூறியிருந்தாள். மெல்ல 6 மாதங்கள் ஓடியிருந்தது. விஸ்வா வீட்டில் கோமதி மகனோடு பேசாததை தவிர அனைத்தும் சீராக சென்றிருக்க தாராதான் இப்போது சங்கரனின் தொழில் விவரங்களை வீட்டில் இருந்து அவரோடு பார்த்து கொள்கிறாள். கோமதி மருமகளை தாங்க தாரா இல்லாது இருவருக்கும் கையுடைந்த நிலையாக மாறியிருந்தது. விஸ்வாவின் ஊட்டி ப்ராஜெக்ட் வெற்றி பெற்றிருக்க அடுத்தடுத்த ஆர்டர்களில் அவனின் தொழிலில் பிஸியாக இருந்தான். அன்று தாராவின் வளைகாப்பு. நிச்சயம், கல்யாணம், வரவேற்பு என்று எந்த விசேஷமும் இல்லாது போனது கோமதிக்கு மனக்குறையை தந்திருக்க வளைகாப்பு விழாவை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தார். விஷ்ணு அவனின் புது மனைவியுடன் வந்திருக்க தாராவிற்கு வளையல் போட தொடங்கியிருந்தனர். தாரா வாயிலை எதிர்பார்ப்போடு பார்த்திருக்க அவள் எதிர்பார்க்கும் அவளின் ஆசை தங்கையை மட்டும் காணவில்லை. சங்கடங்கள் தீர்ந்து நடராஜன் சங்கரன் இருவரும் பேசியிருந்தனர். அதனால் தாராவிற்கு தாய் வீட்டு சீரை நடராஜன் செய்திருந்தார். பாதி கை நிறைந்த நேரத்தில் வந்து சேர்ந்தாள் பாலா. தாரா பொய்யாய் முறைத்து கோவத்தை காட்ட பாலா புன்னகையுடன் வளையல் அணிவித்திருந்தாள். விழா இனிதே முடிய
உணவு உண்ண வந்திக்கு அழைத்து வந்தனர். தாரா அமரவும் அருகில் விஸ்வா அமர, அவனுக்கு அருகில் பாலா அமர, அதை கண்ட விஷ்ணு சிரிக்க, பாலா அதை கண்டு கொண்டு முறைக்க, விஷ்ணு கன்னத்தில் போட்டுக்கொண்டான். பாலா எழுந்தவள் விஷ்ணுவை விஸ்வா அருகில் அமர்த்திவிட்டு விஷ்ணு அருகில் அமர்ந்து கொள்ள, விஷ்ணுவின் மனைவி இப்போது விஷ்ணுவை முறைக்க, எழ முயற்சி செய்தவனை விஸ்வா கைப்பிடித்து கொள்ள, பாலா புன்னகையுடன் இலையில் வைத்த கேசரியை உண்ணத் தொடங்கியிருந்தாள். சிரிச்சது குத்தமாடா, பாவிங்களா, இப்படி கோத்து விட்டீங்களே. நீங்க செஞ்சதை விடவா விஷ்ணு அண்ணா? நான் சொன்னதால தான் இது வெளியே தெரிஞ்சுது. இல்லை, இவன் எப்போ சொல்லியிருப்பானோ. உண்மையா என்ன நீங்க பாராட்டணும். பாராட்டு தானே? இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டு உண்டு. இத்தனை நாளும் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளன்னு விட்டு வச்சேன். அதான் கல்யாணமாகி 1 மாசம் ஆகிடுச்சே, ஒரு பிரச்சனையும் இல்லை. சிஸ்டர், இதெல்லாம் சரியா? விஷ்ணு பாலாவை கேட்க, சாப்பிடும்போது எனக்கு காது கேட்காதண்ணா, பாலா கூற, புன்னகையுடன் எழுந்த விஸ்வா தாராவின் வலது கை பக்கம் சென்று அமர, விஷ்ணுவின் மனைவி அவன் பக்கம் வந்து அமர்ந்திருந்தாள். விழா முடிந்து சொந்தங்கள் விடைபெற பாலா குடும்பமும் விடைபெற வந்தனர். தாரா பாலாவை தனியே அழைத்து கொண்டு சென்றாள். படிப்பு படிப்புன்னு அதே யோசிக்காத பாலா. என்னாச்சு தாரா உனக்கு? நானும் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னை விரும்பி என் கடந்த காலத்தை பார்க்காம என்னையும் என் நேசத்தையும் மட்டுமே பார்க்குற ஒருத்தனை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்ன மாதிரி நானும் குட்டி பாலா ரிலீஸ் பண்ணுவேன். நீ எதையும் யோசிக்காத, மனசு அமைதியா வை, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. லவ் யூ பாலா, தாரா கூற பாலா விடை பெற்று கொண்டாள். பாலாவை மணக்க புரிதலுள்ள ஒருவன் நிச்சயம் வருவான். அவனோடு இவள் கரம் கோர்ப்பாள் என்று நம்பி அதற்கு வாழ்த்துக்களை கூறி விடை பெறுவோம். சுபம். எல்லா நேரமும் ஒரு பெண்ணுக்கு துணையா ஆண் தான் வரணும்னு அவசியம் இல்லை. அவளுக்கு கல்வியும் வேலையும் தொழிலும் கூட துணையா நிற்கலாம். உன் வாழ்க்கை உன் கையில். எழுத்தாளரின் முடிவுரை. வணக்கம். கதையின் முடிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்ட கதை. என்னுடன் வேலை பார்த்த ஒரு சகோதரிக்கு நடந்தது. திருமணம்தான் பெரிய செட்டில்மெண்ட், அதை செய்தா கடமை முடியும், பொண்ணை கரை சேர்த்துடுவோன்ற எண்ணத்துல தான் அவங்க அண்ணா அப்பா அம்மா எல்லாரும் திருமணம் செய்து வைத்தாங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு சில பிரச்சனைகள். அவரோட நண்பன் கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்க சொல்லி கூறியிருக்கார். ஸோ இவங்க இந்த கல்யாணம் வேண்டாம்னு பெரிய சண்டை போராட்டம் செய்து அவரோட நிலைய ஆதாரத்தோட கூறி விவாகரத்து வாங்கிட்டாங்க. ஆனா அதுல என் உடன் வேலை பார்த்தா அந்த பெண்ணின் பிறந்த வீட்டில் உள்ள யாருக்கும் உடன்பாடு இல்லை. அனுசரிச்சு வாழ சொன்னாங்க. கேட்கலன்னு சொன்னதும் கை கழுவி விட்டுட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ஷாக். அவங்க ஆஃபீஸ் ஹெல்ப்பர், சம்பளம் குறைவு. இந்த கொரோனா காலத்துல வாய் திறந்து சொல்லவும் முடியாம உதவி கேட்க கூச்சப்பட்டு பட்னி கிடந்திருக்காங்க. எங்களுக்கு தெரிய வந்து ஏன் சொல்லலன்னு கேட்டப்போ அழுதுட்டே நிறைய சொன்னாங்க. அதுல அவங்க பெரிய இழப்பா சொன்னது அவங்க படிப்பு. பொண்ணுக்கு எதுக்கு பெரிய படிப்புன்னு படிப்பை வீண் செலவுன்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க. இப்போ +2 முடிச்ச அவங்க இன்னும் ஹெல்ப்பர் வேலையில தான் இருக்காங்க, அதுவும் ஒரு கேன்டீன்ல. கல்யாணம் செய்யறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா அந்த கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு மட்டும் நினைக்காதீங்க. யாருக்கும் கல்யாணம் வாழ்க்கை கடைசி வர உறுதி இல்லை. எப்பவும் மனித மனம் மாறும், விபத்து நடக்கும், துணையை இழக்க நேரிடும். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த பெண் வாழ இன்னொரு ஆணை தான் தேடணும் இல்லையா? சுயமா வாழக்கூடாது தானே? 2ஆம் திருமணம் வேணும்னு முடிவு செய்ய வேண்டியது அந்த பெண் தானே தவிர வேற யாரும் கிடையாது. நிர்பந்தத்துல திருமணம் பண்ணிக்கிட்டு சிக்கலான ஒரு வாழ்க்கையை எதுக்கு வாழணும்? இதே இப்படி யோசிப்போம். படிக்காம வேலை கிடைக்காம பசியில வாடுற பெண் நேரா போற இடம் விபச்சாரம். எந்த ஆண் துணை இல்லைன்னு படிக்காம போய் வேலை இல்லாம விபச்சாரம் பண்றாங்க? பெண்ணுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? அவளால சுயமா வாழ முடியாதா? அரஜான் வயிறுக்கு தானே இந்த போராட்டம். விபச்சாரத்துல உள்ள பொண்ணை ஏன் இதுல இருக்கீங்க, இது அசிங்கம்னு தோணலையான்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில், தோணும், அசிங்கமான வாழ்க்கை இதுன்னு. தொழில் விட்டு வெளியே வந்து 1 வாரம் வேலை தேடினேன். 1 வாரமும் 5ம் 10மா இருந்த காசுல தின்ன முடிச்ச அப்புறம் பசி. பசிக்கு எதுவும் தெரியாது இல்லையா? அதான் என்ன ஒருத்தனுக்கு தின்ன கொடுத்துட்டு அவன் கொடுத்த காசுல என் பசிக்கு சாப்பாடு வாங்கினப்போ விபச்சாரம் அசிங்கமா தெரியல. நம்ம கதையில பாலாக்கு சுயநலமான புருஷன்.
அவன் பார்வையில் இது சரியா இருந்தாலும் அவன் பாலாக்கு எந்த நல்லதும் செய்யலை, செய்திருக்கவும் மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவன் காதல் மட்டும்தான் பெருசு. எல்லா நேரமும் நம்ம ஒருத்தர் தாங்க மாட்டாங்க. எப்போ வேணாலும் தனியாக நிற்கிற நிலை வரலாம். பாலா வீட்டில் வசதி, அம்மா அப்பா இருந்தாங்க. இல்லாத பொண்ணுங்க நிலை என்ன? ஒரு பெண்ணுக்கு கடைசி வர துணையா அவ கல்வியும் வேலையும் இருக்கணும். ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு அறிவு. எந்த பெண்ணுக்கு கல்வி அறிவும் அது தர நிமிர்வும் கூட இருக்கோ அவ எந்த பிரச்சனை வந்தாலும் தளர மாட்டா. அவ சுயம் அவளை நிமிர்ந்து நிற்க வைக்கும். கல்வியில் வேலையில் சுய காலில் நிற்க வேண்டிய தேவையில ஆணும் பெண்ணும் சமம். இது பெண்ணியம் இல்லை, ஒவ்வொரு பெண்ணுக்கும் பெற்றோர் கொடுக்கும் பாதுகாப்பு. உங்க சந்ததிக்கு நீங்க செய்ய போற பெரிய கடமை பெண் கல்விதான். அதை சொல்லதான் இந்த கதையும் களமும். அன்பு அனைத்தும் செய்யும். அன்புடன் கௌரி முத்துகிருஷ்ணன். கதையை பொறுமையாக ரசித்து கேட்ட வாசக நட்புகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல்.